மதுவை அம்மாவின் வாயில் திணித்ததும் முதலில் மது சொன்ன வாக்கியம், இனி நீ சமையல் வேலைக்கு போக வேண்டாமா. ஏம்மா, என்ன கேக்குற நீ? கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்ச, நானும் படிச்சு முடிச்சு பிரமாதமான வேலை கிடைச்சாச்சு. எடுப்பிலேயே மாசம் 30,000 ரூபாய் சம்பளம், எல்லா வசதிகளும் உண்டு. எதுக்காக நீ சமையல் வேலைக்கு போகணும்? மதுவை பார்த்து அம்மா சிரித்தாள். ஏம்மா சிரிக்கிற? நீ நல்லா படிச்சாலும் இன்ஜினியரிங் காலேஜ்ல நீ சேர்ந்ததும் வருஷ ஃபீஸ உனக்காக கட்டி, அப்புறமா பேங்க் லோனுக்கு ஏற்பாடு பண்ணி, கேட்டப்பெல்லாம் பணம் தந்து நம்ம குடும்பத்தை நில நிறுத்தினது யாருமா? நீ வேலை பார்க்குற வீட்டுல உள்ள கற்பகம்மா. நாம வாழவே காரணம் அவங்கதான். அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டு வேலையை விடலாமா? அதுக்காக சொல்லலம்மா, நீ கஷ்டப்படணுமான்னு யோசிச்சேன். இது கஷ்டம் இல்ல மது, கடமை, செஞ்சோற்று கடன். நான் நன்றி மறக்க விரும்பல, புரியுதா? சரி, நான் போய் முதல்ல அவங்க வீட்டுக்கு ஸ்வீட் கொடுத்து விஷயத்த சொல்லிடுறேன். சாரதா அம்மா புறப்பட்டாள். சாரதா அம்மா சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவள். அவள் கணவர் ஒரு ஆரம்ப பள்ளிக்கூட ஆசிரியர். சுமாரான சம்பளம், எந்த நேரமும் பற்றாக்குறை என்று வாழ்ந்தவர்கள். 3 பெண் குழந்தைகள். மூத்தவள் மது, அடுத்தவள் ஜோதி, 3வது பெண் ஜீவா. தலா 3 வயது வித்தியாசம். ஏற்கனவே வறுமை, இதில் 3 பெண் குழந்தைகள் வேறு. ஒரு நாள் அவரை பக்கவாதம் தாக்க படுத்த படுக்கையாகி விட்டார். குடும்பம் செயலிழந்தது. அந்த நேரம் மூத்தவள் மது 10வது படித்துக் கொண்டிருந்தாள். அவருக்கு வேலையும் போய்விட சாரதா அம்மா நிலை குலைந்தாள். தான் இனி உழைத்தால்தான் குடும்பத்துக்கு காக்க முடியும் என்ற சூழ்நிலை வர, தனக்கு தெரிந்த ஒரே தொழில் சமையல் என்பதால் 4 இடங்களில் விசாரித்தாள். அந்த நேரம் கற்பகம் சமையலுக்கு ஆள் தேடிக் கொண்டிருக்க சாரதா போய் சந்திக்க வேலை உடனே கிடைத்தது. மாதம் 2000 ரூபாய் சம்பளம். காலை 6 மணிக்கு வந்தால் இரவு உணவையும் தயார் செய்துவிட்டு போக வேண்டும் என்று நிபந்தனை. சாரதா ஒப்புக்கொண்டாள். கற்பகம் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவள். அவள் கணவர் அரசாங்கத்தில் உயர் பதவி, 2 பிள்ளைகள். மூத்தவன் கல்லூரியில் பிடெக் 2ஆம் ஆண்டு, அடுத்தவன் +2 படிக்கும் மாணவன். கற்பகத்துக்கு கர்ப்பப்பையை எடுத்து விட்டதால் பெட் ரெஸ்ட் அவசியமானதால் சமையலுக்கு ஆள் தேடும் நிலை. சாரதா சேர்ந்த ஒரே வாரத்தில் அந்த குடும்பத்துடன் நன்றாக ஒட்டி கொண்டு விட்டாள். வெல்லம் போன்ற சமையல், விதவிதமான சமையல். அந்த ருசியில் குடும்பமே சொக்கிவிட்டது. பண்பான பெண்மணி, அன்பான பேச்சு, எதை கேட்டாலும் முகம் சுளிக்காத பதில், அயராத உழைப்பு. அந்த குடும்பத்தில் சாரதா ஒருத்தியாகிவிட அவளுக்காக எதையும் செய்யவும் அந்த குடும்பம் காத்திருந்தது. 2 வருட காலங்கள் சாரதாவின் கணவர் படுத்த படுக்கையாக இருந்து குடும்பம் பற்றிய மன உளைச்சலில் ஒரு நாள் உயிரை விட்டார். அவரது உடலுக்கான இறுதி மரியாதைகளை செலுத்தி அந்த செலவை முழுமையாக கற்பகம் குடும்பம் ஏற்றுக்கொண்டது. காரியங்கள் முடிந்ததும் சாரதா வேலைக்கு வந்து விட்டாள். புருஷனை இழந்தாலும் நான் வீட்டுல உட்கார முடியாதுமா, 3 பெண் குழந்தைகளை நான் கரையேற்றணுமே. அவளுக்காக கற்பகம் குடும்பம் வேதனைப்பட்டது. +2 தேர்வில் மது நல்ல மதிப்பெண்களை பெற்று கல்லூரியில் சேரப்போகும் நேரம் அது. கற்பகத்தின் கணவர் ராமச்சந்திரன் தான் அதற்காக பாடுபட்டார். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பெரிய தொகை ஒன்றை கட்டி நல்ல கல்லூரியில் அவளை சேர்த்து விட்டார். பிறகு வங்கி கடனுக்கு ஏற்பாடு செய்து அவள் படிப்பு முடிந்து வேலைக்கு வந்ததும் அதை அடைத்துக் கொள்ளட்டும் என்று ஏற்பாடு செய்தார். அந்த நேரம்தான் 4வது வருஷத்தை முடித்துவிட்டு அவரது மூத்த மகன் தேவாவுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் கிடைத்திருக்கிறது. 2வது மகன் செல்வா 2ஆம் ஆண்டு படிப்பில் இருந்தான். ராமச்சந்திரன் ஓய்வு பெற இன்னும் 1 வருடம்தான். சாரதா அழுது விட்டாள். புருஷனும் போய் நான் தவிக்கும் போது என் குடும்பத்தை வாழ வச்சிட்டீங்க. எங்க வயிற்றுக்கு தினசரி நல்ல சோறு தரீங்க இல்லையா? அன்னமிட்டவள் அன்னைக்கு சமம், புரியுதா? வேலையை பாருங்க. மது 4வது வருடம் படிக்கும் போது அடுத்தவள் ஜோதி +2 முடித்து விட்டாள். அவள் பிகாம் படிப்பை விரும்ப அதற்கான பணத்தை கட்டி அவளையும் கல்லூரியில் சேர்த்தது ராமச்சந்திரன் தான். இதோ மது படிப்பை முடித்து வேலையும் கிடைத்து விட்டது. மாதம் 30,000 சம்பளம். நல்ல ஒரு கணிப்பொறி தொடர்பான நிறுவனம். சாரதா அம்மா ஸ்வீட் பெட்டியுடன் நுழைந்தாள். கற்பகம் சிரித்தபடி வரவேற்றாள். எங்களுக்கு முன்னாலேயே தகவல் வந்தாச்சு. ராமச்சந்திரன் வெளியே வந்தார். அவர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்று தற்சமயம் வீட்டில் தான் இருக்கிறார். மூத்தவன் தேவா உத்தியோக நிமித்தமாக கடந்த 1.5 வருடமாக லண்டனில் இருக்கிறான். அடுத்தவன் செல்வா பெங்களூரில். சாரதா ஸ்வீட்டை தர இருவரும் சிரித்தபடி வாங்கி கொண்டார்கள். உன் கஷ்ட காலத்துக்கெல்லாம் விடியல் வந்தாச்சு சாரதா. நான் கஷ்டமே படல. மது வேலைக்கு வந்தாச்சு. ஜோதி 2வது வருஷம் பிகாம். ஜீவா +2 படிக்கிறா. என் 3 பெண்களும் ஓரளவுக்கு சமூகத்துல கால் ஊனி நிக்க நீங்க தானே காரணம். அழுது விட்டாள். விடு, அழக்கூடாது. இனிமே நீ சந்தோஷமா இருக்கணும். பட்ட கஷ்டங்கள் போதும். சரி, நான் போய் சமையல் வேலையை கவனிக்கிறேன். மது எப்ப வேலையில சேர்றா? நாளைக்கே. அவளுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் இருக்கா? ஓரளவுக்கு இருக்கு. ராமச்சந்திரன் உள்ளே போய் பணம் எடுத்து வந்தார். இதுல 10,000 ரூபாய் இருக்கு. நல்ல இடத்துல வேலைக்கு போகும்போது அதுக்கு தக்க போகணும். வாங்கிக்கோ சாரதா. சாரதாவின் கண்கள் கலங்கின.
உங்க கடனை எல்லாம் எந்த ஜென்மத்துல நான் திருப்பி தரப்போறேன்? அன்புக்கும் பாசத்துக்கும் கணக்கு பார்க்க கூடாது. இந்த வார கடைசியில தேவா இந்தியா திரும்ப போறான். அப்படியா? ஆமா, 1.5 வருஷமா லண்டன்ல இருக்கான். அங்க ப்ராஜெக்ட் முடிஞ்சது, இனிமே இங்கதான் வேலை. செல்வாவும் லீவ் எடுத்துக்கிட்டு வரான். சாரதாவுக்கு சந்தோஷம். அவள் பார்க்க வளர்ந்த பிள்ளைகள், அவள் கையால் சமைத்து போட்டு ரசித்து சாப்பிட்ட பிள்ளைகள். போன்லயே தேவா சொல்லிட்டான், சாரதா அம்மாவை எனக்கு பிடிச்ச ஐட்டங்களா செஞ்சு வைக்க சொல்லுங்க, நாக்கு செத்தாச்சுன்னு சொன்னான். நிச்சயமா, அதை விட எனக்கு என்ன வேலை? சாரதா உற்சாகமாய் சமையல் கட்டுக்குள் நுழைந்தாள். என்னங்க சொல்லுமா, எனக்கும் குடும்ப பாரத்தை சுமக்க முடியல, ரெஸ்ட் வேணும். நீ அப்படி என்ன வெட்டி முறிக்கிற? எல்லாத்தையும் சாரதா பாத்துக்கிறா. அது இல்லைங்க, நம்ம தேவாவுக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு சீக்கிரம் மருமகளை கொண்டு வரணும். அத அவன் வந்து முடிவு பண்ணட்டும். என்ன பேசுறீங்க? அவன் முடிவெடுக்கிறதா? பெத்தவங்க நாம 2 பேரும் எதுக்கு இருக்கிறோம்? 2 பிள்ளைகளும் நல்ல உத்தியோகத்துல செட்டில் ஆயாச்சு. அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டா நம்ம கடமை முடிஞ்சிரும் இல்லையா? அப்புறம் பேர பிள்ளைகளை பத்தி யோசிப்ப. இந்த பாரு, கடமைகளுக்கு முடிவும் இல்ல, ஆசைகளுக்கு அளவும் இல்ல. இதுதான் மனுஷ வாழ்க்கை, புரியுதா? பிள்ளைகள் வளர்ந்தாச்சு, அவங்க மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. வாழ போறது அவங்க. நாம யாரையும் எதுக்காகவும் கட்டாயப்படுத்த முடியாது. இது நாள் வரைக்கும் நம்ம குழந்தைகளை சுதந்திரமா தானே வளர்த்தோம். அதுவே இனிமேலும் தொடரட்டுமே. சரி, நீங்க எப்பவுமே பிள்ளைங்க பக்கம் தானே. அடுத்த 1 மணி நேரத்தில் சாப்பாடு தயாராக சாரதா அழைத்தாள். இருவரும் மேஜைக்கு வர, அவருக்கு உப்பில்லாத எண்ணெய் குறைவான பத்திய உணவு, கற்பகத்துக்கு சர்க்கரை இல்லாத அனுமதிக்கப்பட்ட காய்கறிகளுடன் உணவு. சாரதா, வாய்க்கு ருசியா சமைச்சு போட்ட நீ இப்ப எங்களை உப்பு சப்பு இல்லாம சாகடிக்கிற. சாரதா சிரித்தாள். உடம்புல நோய் இருக்கு, டாக்டர் சாப்பிட சொன்னதைத்தான் நான் சமைப்பேன். நீங்க 2 பேரும் இன்னும் பல வருஷங்க வாழணும். சரி, தேவா மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். செல்வா 75,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். ஆனா வாய்க்கு ருசியா சாப்பிட முடியலையே. அதுதானே வாழ்க்கை. எல்லாத்தையும் அனுபவிக்கிற காலம் வரும்போது அனுபவிக்க விடாம ஏதோ ஒண்ணு குறுக்க வந்து நிக்கும். சாரதாவுக்கு சொந்த அனுபவம். சிரித்து கொண்டே சொன்ன கற்பகம் சாப்பிட ஆரம்பித்தாள். இரவு அந்த 10,000 ரூபாயை சாரதா மதுவிடம் தந்தாள். எதுக்குமா? முதலாளிதான் தந்தாரு. உனக்கு ட்ரெஸ் தச்சுக்க பெரிய வேலை, படிச்சுன்னு போக வேண்டாமா? 1000 சொல்லுடி. அந்த குடும்பம் இல்லைன்னா நாம இல்ல. அவங்கள மாதிரி யாராலையும் அன்பு காட்டவே முடியாது. மது பேசவில்லை. மது, நீ கூட அந்த வீட்டுக்கு வந்து அவங்க 2 பேர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அதுதான் முறை. சரிம்மா, நாளைக்கு வேலையில சேர்றேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டு போ. ரொம்ப நல்லது. தேவா வெளிநாட்டுல இருந்து வரான். செல்வா பெங்களூர்ல இருந்து வரான். வீடே கல்யாண வீடு மாதிரி கலகலப்பா இருக்கும். மது உள்ளே போய்விட்டாள். மற்ற 2 தங்கைகளும் உற்சாகமாக இருந்தார்கள். இது நாள் வரை அம்மா சம்பளத்தில் பற்றாக்குறையில் வாழ்ந்தாகிவிட்டது. இனி அக்காவின் பெரிய சம்பளம் வந்துவிடும். வாழ்க்கை தரம் உயரும். 3 பேருமாக சேர்ந்து எதிர்காலம் பற்றி அலச தொடங்கினார்கள். அம்மா, முதல்ல இந்த வீட்டை மாத்தணும். ஏன் இந்த வீட்டுக்கு என்ன இத்தனை நாள் வாழலையா? இத்தனை நாள் வசதி இல்ல, வேற வழி இல்ல. இனிமே இந்த நிலைமையிலேயே இருக்கிறதே ஒரு ரூமு, அதுல மூலையில சமையல் கட்டு, பாத்ரூம் வெளியே. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? கொஞ்சம் பெரிய வீடா பார்க்கணும். பெரிய வீட்டுக்கு வாடகை அதிகம், முன்பணம் எண்ணி வைக்கணும். எல்லாத்துக்கும் மேல முதலாளி வீடு இங்கிருந்து எனக்கு நடக்கிற தூரம். காலையில 6 மணிக்கு அவருக்கு காஃபி இருந்தாகணும். 5:30 மணிக்கு நான் புறப்பட்டா 10 நிமிஷத்துல அவங்க வீட்டுல இருப்பேன். இந்த வசதியை உங்களுக்காக நான் இழக்க முடியுமா? மது குறுக்கிட்டாள். அம்மா, வசதியும் கெட வேண்டாம், உங்க 2 பேர் விருப்பமும் நிறைவேறும். இதே தெருவுல இந்த ஏரியால நல்ல வீடு இருக்கான்னு பாக்கலாம். அதை செய்கா. கஷ்டப்பட்டது நிஜம்தான். அந்தஸ்து வரும்போது அதுக்கு தக்க நாமும் மாறணும் இல்லையா? பணம் வரும்போது மனசு மாறக்கூடாதுடி. அம்மா சொல்ல, மூவரும் அதை பொருட்படுத்தாமல் பட்ஜெட் போட தொடங்கி விட்டார்கள். மறுநாள் காலை அம்மா வழக்கம் போல 4:30 மணிக்கு எழுந்து குளித்து தயாராகிவிட்டாள். மது, நான் கிளம்புறேன், நீ பத்திரமா புறப்படுமா. உனக்கு கம்பெனி பஸ் 7:30க்கு வந்துரும் இல்லையா? நான் பாத்துக்கிறேம்மா. ஜோதி எழுந்து வந்தாள். ஏம்மா, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுட்டு அவளுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்து வழி அனுப்பக்கூடாதா? சாரதா பேசவில்லை. சாதாரணமாக சாரதா காலை 5:30க்கு போனால் 7 வரை பெரியவர் வீட்டில் இருந்து ஆரம்ப வேலைகளை முடித்துவிட்டு வீட்டுக்கு வருவாள். இங்கே பெண்களுக்கு காலை உணவு, பள்ளிக்கு மதியம் சாப்பிட என 2ஐயும் தயார் செய்து 8:30க்குள் தந்துவிட்டு முதலாளி வீட்டுக்கு போய்விடுவாள். பெண்கள் வளர்ந்த பிறகு ஓரளவுக்கு மதுவே செய்து கொள்ள தொடங்கிவிட்டாள். அதன் பிறகு ஜோதி கற்றுக்கொண்டாள். சாரதாவுக்கு வேலை பளு குறைந்து விட்டது. சாரதா புறப்பட்டு போய்விட்டாள். அக்கா, உனக்கு நல்ல வேலை கிடைச்சாச்சு. அம்மாவுக்கு இந்த சமையல் வேலை தேவையா? நான் சொல்லி பார்த்துட்டேன். அம்மா ஒப்புக்கல. நன்றி கடன் அது இதுன்னு பேசுறாங்க. விட்டு பிடிப்போம். இந்த இடத்துல இருந்து வீட்டை மாத்திட்டா சீக்கிரம் வர முடியாம போகும். அதை வச்சு நிறுத்திடலாம். அதை செய்கா. நமக்காக செஞ்ச முதலாளி வீட்டுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். அதுக்காக காலம் முழுக்க அடிமையா இருக்க முடியுமா? இது ஜீவா. அப்படி எதுவும் நடக்காதுரி ஜீவா.
மது புறப்பட்டு விட்டாள். தெருக்கோடியில் கம்பெனி பஸ் வந்து அவளை ஏற்றி கொண்டது. பழைய மகாபலிபுரம் சாலையில் அவள் வேலை பார்க்க வேண்டிய நிறுவனம் இருந்தது. முதல் நாள் உள்ளே நுழைய ஒரு சன்னமான படபடப்பு இருந்தது. உயரதிகாரியிடம் வணங்கி ரிப்போர்ட் செய்தால் அவளுக்கென கம்ப்யூட்டர் வசதிகளுடன் ஒரு தனி அறை ஒதுக்கப்பட்டது. விதுர் என்கிற ஒரு இளைஞன் அவள் பார்க்க வேண்டிய வேலைகளை பற்றிய பயிற்சியை அளிக்க வந்து விட்டான். உங்க கூடவே ஒரு வாரத்துக்கு நான் இருப்பேன். உங்களுக்கு பயிற்சி கொடுத்தப்புறம் தான் போவேன். தேங்க்யூ சார். மது அழகாக இருப்பாள். நாக்கில் வழுவழுக்கும் ஆங்கிலத்தின் சரளம். எந்த நேரமும் உதட்டில் உட்கார்ந்திருக்கும் ரெடிமேட் சிரிப்பு. 4 வருடங்கள் பொறியியல் கல்லூரியில் படிக்கும் போதே அவளை காதலிக்காத ஆண்கள் பாக்கி இல்லை. எல்லோரிடமும் மது சிரித்து பேசுவாள். ஆனால் யாரையும் நெருங்க விட மாட்டாள். விதுருக்கு மதுவை பார்த்த பார்வையில் ஒரு மாதிரி நெருப்பு உள்ளே பற்றி கொண்டு விட்டது. இந்த ஒரு வாரத்தில் அவளை நெருங்கி விடலாம் என்ற நப்பாசை கூட இருந்தது. மதிய உணவு அவர்களுக்கு கம்பெனி கேன்டீனில். விதுர் அவளிடம் வந்தான். மது எதுவும் பேசவில்லை. சிரித்தபடி அவனுடன் உட்கார்ந்து சாப்பிட்டாள். மாலை 5 மணிக்கு அவள் வேலையை கற்றுக்கொள்ளும் வேகம் பார்த்து விதுர் பிரமித்தான். இப்படி ஒரு மூளையும் வேகமும் செயல்திறனும் உள்ள பெண்ணா? இவளுக்கு ஒரு வார பயிற்சி அவசியம் இல்லை. இன்னும் 2 நாட்கள் போதுமே. மாலை பேருந்து வந்து விட்டது. விதுரும் அதில் ஏறிக்கொண்டான். மது சைதாப்பேட்டையில் இறங்கினாள். விதுர் அவளையும் கடந்து பயணம் செய்தான். முதல் நாள் வேலை அனுபவத்தை தங்கைகளுடன் மது ஒன்று விடாமல் பகிர்ந்து கொள்ள, அந்த விதுர் ஜொல்லு விட தொடங்கிட்டானா? அக்கா அழகுக்கு விதுர் என்ன, கம்பெனி மொத்தமும் ஜொல்லு விட போகுது. 3 பேரும் சிரித்தார்கள். 3 நாட்கள் ஓடிவிட மது சகலமும் கற்றுக்கொண்டு விட்டாள். விதுர் பிரமித்தான். தன்னை பற்றி நிறைய சொன்னான். அம்மா இல்ல, வயசான அப்பா மட்டும். அண்ணன் அண்ணி வீட்டுல இருக்கேன். படிக்க வச்சு நல்ல நிலைக்கு கொண்டு வந்தது அண்ணன். அவருக்கு வடநாட்டுக்கு மாத்தல் வந்துட்டா நானும் அப்பாவும் மட்டும்தான் இங்க. அப்பா கூட ஒரு சமயம் அண்ணன் கூட போயிடுவாரு. என் கல்யாண முயற்சி வேகமா நடக்குது. அவனே பேசிக் கொண்டிருந்தான். நானே பேசுறேன், நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்களா? எதுக்கு? நான் பழக தொடங்கி 3 நாள் முழுசா ஆகல. உங்க பர்சனல் எனக்கு எதுக்கு? முகத்தில் அடித்தார் போல் மது கேட்டுவிட விதுர் ஆடி போனான். பயிற்சி போதும் சார், திங்கள் முதல் நானே பண்ணிடுவேன். சந்தேகம் வந்தா உங்களை கேட்டுக்கிறேன். படக்கென கழட்டி விட்டாள். 3 நாட்களில் அவள் காட்டிய வேகம் உயர் அதிகாரி வரை போய்விட்டது. அவள் அழைக்கப்பட்டாள். அவரும் இளைஞர்தான். வெரி குட், கேள்விப்பட்டேன். கீப் இட் அப். இது தனியார் நிறுவனம். வெளிநாட்டோட வர்த்தக தொடர்பு உள்ளது. திறமை இருந்துட்டா சரசரன் மேல வந்துடலாம். சீக்கிரம் பதவி சம்பளம் எல்லாமே உயர்ந்துடும். தேங்க்யூ சார். மாலை 7 மணிக்கு வீடு திரும்பினாள். ஜோதி காஃபி கொண்டு வந்து தந்தாள். அம்மா வரலையா? அம்மா இன்னைக்கு வர லேட் ஆகும். நாளைக்கு வெளிநாட்டுல இருந்து தேவா வராராம். செல்வா இன்னைக்கு வந்தாச்சான். விடிய விடிய சமையல் வேலையா? தேவா வந்ததும் சாப்பிடுவானா? மது கேட்க ஜீவா வாய்விட்டு சிரித்தாள். அம்மா 9 மணிக்கு வந்தால். கையில் பால்கோவா இருந்தது. இந்தா மது, தேவாவுக்கு பால்கோவா ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு காலையில 8 மணிக்கு ஸ்பெஷல் பிளைட் வருதான். எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. தேவா வரும்போது வரவேற்க நீயும் அந்த வீட்டுல இரு. வேண்டாம்மா. ஏண்டி, முதலாளி பையன் 2 வருஷம் கழிச்சு வீடு திரும்புறப்போ நாம இருக்க வேண்டாமா? ஜோதி முன்னால் வந்தாள். அம்மா, நீ அந்த வீட்டுக்கு சமையல்காரம்மா. ஆனா அக்காவுக்கு ஒரு அந்தஸ்து வந்தாச்சு. கை கட்டி அந்த வீட்டுல நிக்க கூடாது. என்னடி அந்தஸ்தும் புண்ணாக்கும்? நீ ஏன் உன் பொண்ணுங்களை உயர விட மாட்டியம்மா? ஜோதி விடு. அம்மாட்ட எதுக்கு விவாதம்? அம்மா நீ காலையில போ. அவங்க வந்தப்புறம் நான் வரேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரிம்மா. இந்த பாருடி ஜோதி, நன்றியை மட்டும் மறக்கவே கூடாது. அது மனுஷத்தனம் இல்ல. ஜோதி முகவாயை தோளில் இடித்தபடி உள்ளே போனாள். அம்மா தேவா வரும் பரபரப்பில் இருந்தாள். அம்மாவை நிறைய மாத்தணும். இந்த அடிமத்தனத்திலிருந்து விடுவிக்கணும். மது நினைத்து கொண்டாள். வாசலில் கார் வந்து நிற்க அப்பா அம்மா தம்பி புடைசூழ தேவா இறங்கினான். சாரதா ஆரத்தி எடுத்து கரைத்து எடுத்து வந்து கற்பகத்திடம் தந்தாள். கற்பகம் ஆரத்தி எடுத்து பொட்டு வைத்து தன் பிள்ளையை உள்ளே அழைத்தாள். சாரதாம்மா, எப்படி இருக்கீங்க? தேவா பக்கத்தில் நெருங்கி அன்புடன் சாரதா கைகளை பிடித்து கொள்ள, உங்க அப்பா அம்மா போட்ட பிச்சையில நானும் எங்க குடும்பமும் நல்லா இருக்கும் தம்பி. நீங்கள்லாம் இருக்க வரைக்கும் எங்களுக்கு என்ன கவலை? அழுது விட்டாள். அடடா, என்னம்மா இது? உங்க சாப்பாட்டை சாப்பிட பறந்து வந்திருக்கேன். இனிமே இங்கதான் தம்பி இருக்க போறீங்க? வித விதமா செஞ்சு போடுறேன். எதுக்கு? வாங்க போங்க. இது என்ன புது பழக்கம்? நானும் உங்க பிள்ளைதான். வழக்கம் போல அம்மாவா இருங்க. சரிப்பா. செல்வா ஒரு பர்முடாஸ் டி ஷர்ட்டுடன் வந்தான். குளிச்சுட்டு வாப்பா, உனக்கு பிடிச்ச டிஃபன் தயாரா இருக்கு. ஆயில் பாத் எடுக்கணும், வாமா. தேவா அம்மாவை அழைத்தான். என் கைக்கு பலம் இல்ல, சாரதாம்மாவை குளிப்பாட்டி விட சொல்லு. உடம்புக்கு எண்ணெய் தேய்ச்சி விடணும் சாரதாம்மா. வா ராஜா, நீ என் குழந்தை. உன்கிட்ட மறுப்பு சொல்வனா? அவனை உட்கார வைத்து தலை முதல் கால் வரை எண்ணெய் தேய்த்து விட்டு குளிப்பாட்டினாள். தலைக்கு சாம்பிராணி போட்டாள். தேவா தயாராகிவிட ஆவி பறக்கும் அற்புதமான உணவு. தேவா ஒரு பிடி பிடித்தான்.
எண்ணெய் குளியல், வாய்க்கு ருசியான சாப்பாடு, எத்தனை நாள் இதெல்லாம் இழந்திருக்கேன். அம்மா, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் தரேன். சாரதா அம்மா நெகிழ்ந்து விட்டாள். நீ நல்லா இருக்கணும், அது போதும் எனக்கு. ராமச்சந்திரனும் கற்பகமும் இந்த பாசத்தை நெகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். இவங்க மூத்த பொண்ணு படிப்பை முடிச்சுட்டு நல்ல வேலையில சேர்ந்திருக்காடா தேவா. காலிங் பெல் அடிக்க சாரதா திரும்பினாள். சுடிதாருடன் மது நின்றாள். ஆயுசு 100. வா மது, உன்னை பத்தி தான் தேவாட்ட சொல்லிட்டு இருந்தேன், நீயே வந்துட்ட. ஹாய் மது, எப்படி இருக்க? ஐ எம் ஃபைன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? எதுல வேலை பாக்குற? இன்ஃபோசிஸ்ல. மை காட், நல்ல நிறுவனாச்சே. எந்த டிவிஷன்ல இருக்க? எலக்ட்ரானிக்ஸ். அவன் கேட்க இவள் பதில் சொல்ல அற்புதமான ஆங்கிலத்தில் சளைக்காமல் இருவரும் 15 நிமிடங்கள் பேசினார்கள். சாரதாம்மா, உங்க பொண்ணு பயங்கர புத்திசாலியா இருக்காளே. சரி மது, முதலாளியும் அம்மாவையும் வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. மது வந்து பெரியவர்கள் காலில் விழ இருவரும் அவளை வாழ்த்தினார்கள். நான் வர்றேம்மா. சியு தேவா. அடிக்கடி வாம்மா, கற்பகம் சொன்னாள். மது புறப்பட்டு போய்விட்டாள். தேவாவின் பார்வை அவள் மேல் அழுத்தமாக பதிந்து கிடந்தது. ராமச்சந்திரன் அருகில் வந்தாள். இங்க உனக்கு எப்ப வேலையில சேரணும் தேவா? நாளைக்கேப்பா. இப்போதைக்கு வெளிநாட்டு பயணம் இருக்காது இல்லையா? இருக்கும், ஆனா 1 மாசம் 6 வாரம் இப்படி ஷார்ட் ட்ரிப்ஸ் இருக்கும். அது பரவாயில்லடா. 1 வருஷம் 2 வருஷம்னு வேண்டாம். எங்களுக்கும் வயசாகுது, உங்களை பிரிஞ்சு இருக்க முடியலடா. அவரது கண்கள் கலங்கி விட்டன. என்னப்பா, எதுக்கு இப்படி இமோஷன் ஆகுறீங்க? வயசாகுது இல்லையாப்பா, முன்ன உடம்புல மனசுல இருந்த தெம்பெல்லாம் குறைஞ்சு போச்சு. தைரியம் இல்லடா. பணம் மட்டுமே மனுஷனுக்கு போதாது ராஜா. பாசமும் அரவணைப்பும் தான் வாழ்க்கையில தைரியத்தை தரும். தேவா சிரித்தான். அப்பா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன்டா அப்படி கேக்குற? எப்பவும் உங்களை அம்மாவை நான் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பேன், புரியுதா? கற்பகம்மாள் அருகில் வந்தாள். தேவா, நீயும் இங்க வந்தாச்சு, என்னால முடியலப்பா. நீ என்ன செய்யணும்? சரிதாம்மா, சாரதாம்மா இருக்கிறாங்களே, பாத்துப்பாங்க. அவங்களுக்கும் வயசாகலையா? சரி, அவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க. ஆனாலும் உனக்கு ஒரு கல்யாணம் நடந்து இந்த வீட்டுக்கு மருமகள் வர வேண்டாமா? இப்போ இது தேவையா? வேணும்பா. காலாகாலத்துல நடக்க வேண்டிய கல்யாணம் நடந்துட்டா எல்லாருக்கும் சந்தோஷம். நாங்களும் பேர பிள்ளைங்களை பார்க்க வேண்டாமா? இருடி தேவா, உன் மனசுல யாராவது இருக்காங்களா? வாழ போறவன் நீ. இது வரைக்கும் அப்படி எதுவும் இல்லப்பா. அப்படின்னா தரகரை வரவழைச்சு வரன்களை கொண்டு வர சொல்லட்டுமா? இருமா, நான் இப்பதானே வந்திருக்கேன், அவசரப்படாத. கொஞ்சம் செட்டில் ஆனப்புறம் செய்யலாம். அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? நாளைக்கும் ஆகலாம், 4 வருஷங்கள்லயும் ஆகலாம். நான் யோசிக்கணும். என்னை விட்டுடு. விடுறி, அவன் படிச்சவன், புத்திசாலி. அவனுக்கு தேவை வரும்போது சொல்லுவான், தொந்தரவு பண்ணாத. சரி, எண்ணெய் குளியல் சாப்பாடு முடிஞ்சிருக்கு, கலப்பு தீர தூங்குப்பா. ஆமாம்மா. தம்பி எங்க? அவன் எங்க வீட்டுல இருக்கான். சாப்பிட்டு முடிஞ்சதும் போயாச்சு, ராத்திரிக்கு தான் வருவான். தேவா பெட்ரூமுக்கு வந்தான், படுத்தான், கண்களை மூடிக்கொண்டான். மூடிய கண்களுக்குள் மது வந்து நின்றாள். அவளது சரளமான ஆங்கில பேச்சும் அதில் இருந்த தன்னம்பிக்கையும், சிரித்து பேசிய அந்த பாங்கும், குரலில் செயலில் இருந்த நாசூக்கும், கண்களை கட்டி நிறுத்தும் அந்த வசீகரமும், பளிச்சென்ற நிறமும் தேவாவை லேசாக அதிரடித்துக் கொண்டிருந்தன. தேவா பெண்களை கண்டு சபலப்படும் ரகம் அல்ல. எந்த பெண்ணும் அவனை பாதித்ததும் இல்லை. முதலில் இந்த மது பாதிப்பை உண்டாக்குகிறாள். காரணம் தெரியவில்லை. 1 வருஷத்துக்கும் மேல் உத்தியோகம், உழைப்பு, லட்சியம்னு வாழ்ந்த காரணமா வேற எதையும் யோசிக்க முடியல. வீட்டுக்கு வந்த பிறகுதான் சொந்த விருப்பங்கள் வெளியே வருதோ? அவசரப்படக்கூடாது. ஒரு பார்வையில ஒரு பொண்ணு மனசுக்குள்ள இறங்கக்கூடாது. அவசரமாக மதுவிடம் இருந்து விடுபட்டான். மெல்ல மெல்ல உறங்கத் தொடங்கினான். காலை எழுந்து பரபரப்பாக வேலைக்கு புறப்பட தொடங்கினான். செல்வா புறப்பட்டு விட்டான் பெங்களூருக்கு. வீக்கெண்ட்ல வாடா செல்வா. கண்டிப்பா வரேன். அங்க பிளாட் எடுத்துதானே நான் தங்கி இருக்கேன், நீ கூட வா தேவா. கண்டிப்பா. இங்க ஆரம்பிச்சிட்ட வேலை பளு குறையட்டும். எல்லாரும் 4 நாள் பெங்களூர்ல டேரா போடலாம். தேவா ஏற்கனவே இங்கே ஒரு கார் வைத்திருந்தான். டிரைவரும் உண்டு. அப்பா அம்மா உபயோகத்துக்கு அந்த கார். கார் பழசாயிடுச்சு தேவா, வேற வாங்கலாமா? அம்மா கேட்டாள். இதை விற்க வேண்டாமா, புதுசா ஒண்ணு வாங்கலாம். இதுவும் இருந்துட்டு போட்டும். டிரைவரை விலக்கி விட்டு தேவா காரை எடுத்தான். பிரதான சாலைக்கு வர மது நிற்பது தெரிந்தது. அருகில் கொண்டு வந்து நிறுத்தினான். என்ன மது, கம்பெனி பஸ்ஸை விட்டுட்டேன், அதான் டவுன் பஸ்ஸை எதிர்பார்த்து நிக்கிறேன். லேட் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. நான் உன்னை டிராப் பண்றேன். என் ஆபீஸும் ஓல்ட் மகாபலிபுரம் ரோட்ல தான், வா. முன்கதவை திறந்து விட மது ஏறிக்கொண்டால் தேவா வண்டியை எடுத்தான். இதை அவன் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் மனதுக்குள் ஏராளமான பூக்கள் பூத்தன. மதுவும் சிரித்துக்கொண்டே நிறைய பேசினாள். பெரும்பாலும் படிப்பு, தொழில் பற்றிய பேச்சாகவே இருந்தது. மது, எப்பவுமே நீ தொழில், உத்தியோகம், படிப்பு பத்தி தான் பேசுவியா? வேற என்ன பேசணும்? உன் பர்சனல் டேஸ்ட சொல்லு. சாப்பாடு, ட்ரெஸ், உன் ரசனை எல்லாம் சொல்லு. இன்னும் 15 நிமிஷம் டிராவல் இருக்கேன். மது சிரித்தபடி அவன் கேட்ட எல்லாவற்றுக்கும் அழகான குரலில் பதில் சொன்னாள்.
அவன் மனதுக்குள் குறித்து கொண்டான். அதற்குள் மதுவின் அலுவலகம் வந்துவிட்டது. கம்பெனி பஸ் பின்னால் வந்தது. பாத்தியா, நாம முந்திக்கிட்டோம். இந்த மது எப்பவுமே முன்னால இருக்கணும் தான் ஆசைப்படுவா. ஐ லைக் திஸ். உன்ன தன்னம்பிக்கையில, வார்த்தைகள்ல உள்ள தைரியத்துல நீ ரொம்ப படிச்சுன்னு தெரியற. சியூ, நம்ம அடிக்கடி சந்திக்கணும் மது. சந்தர்ப்பங்கள் அமைஞ்சா சந்திப்போம். எதையுமே கமிட் பண்ண மாட்டியா? அது தப்பு தேவா. உணர்ச்சி வசப்பட்டு எடுத்துக்கிற கமிட்மெண்ட்ஸ் நம்மள சங்கடத்துக்கு உள்ளாக்கும். வேண்டாமே, வாழ்க்கைய அதோட போக்குல விடுவோம். என்னதான் வருதுன்னு பாப்போமே. பாய். அவள் நடந்து உள்ளே போக அவளையே பார்த்தபடி காருக்குள் உட்கார்ந்திருந்தான் தேவா. மது வேலைக்கு போக தொடங்கி 1 மாதம் ஆகிவிட்டது. அன்று முதல் சம்பளம். அதற்குள் ஆபீஸில் மது பிரபலமாகிவிட்டாள். விதுர் தொடங்கி உயர் அதிகாரி வரையில் மதுவின் அழகில் லயித்து போய் அவள் பின்னால் அலையத் தொடங்க, வேலை திறனிலும் சற்றும் குறைந்தவள் அல்ல என அவள் காட்ட மதுவுக்கு ஒரு ரசிகர் மன்றமே அங்கு உருவாகிவிட்டது. ஆசைகளை, காமத்தை, சபலத்தை மது சரியான அளவுகோல் வைத்து அளந்து விட்டாள். தனக்கு சாதகமாக அதை பயன்படுத்தி கொண்டு புத்திசாலித்தனமாக சம்பந்தப்பட்டவர்களை வேலை வாங்கி கொண்டிருந்தாள். அவள் சொன்னதை செய்யும் அளவிற்கு அங்கே பல பேரை பழக்கப்படுத்தி இருந்தாள். முதல் சம்பளம் வாங்கியதற்கு எல்லோரும் இவளிடம் பார்ட்டி கேட்பதை விட்டு அவர்கள் ட்ரீட் கொடுத்தார்கள். மது அதையும் ரசித்தாள். வீடு திரும்பினாள். தங்கைகளுக்கு ஸ்வீட்ஸ் வாங்கி வந்திருந்தாள். முழு மாதம் வேலைக்கு போயிருந்ததால் பிடித்தம் போக கையில் 27,000 வந்தது. அதில் தன் செலவு, சேமிப்பு, எதிர்கால திட்டம் என பலதையும் வகுத்து கொண்டு அம்மா கையில் 15,000 தந்தாள். என்னம்மா இவ்வளவுதானா? உனக்கு இவ்வளவுதான், எல்லாம் செலவாக கூடாது. கடல்ல கரைச்ச பெருங்காயமா போயிடக்கூடாது. நாங்க 3 பேர் இருக்கோம். எங்களுக்கு எதிர்காலம் இருக்கு. இத்தனை நாள் நீ கொண்டு வர 3000 ரூபாயில குடுத்தனம் நடத்தலையா? அதுல 5 பங்கு பணம் தந்திருக்கனே, போதாதா? அம்மாவுக்கு லேசான அதிர்வு. ஏற்கனவே மதுவின் கேரக்டர் அம்மாவுக்கு தெரியும். என்ன பாக்குற? இதுல நீ வழக்கம் போலவே குடுத்தனம் நடத்தி நிறைய சேமிக்க பாரு. சரிம்மா. தங்கைகள் வந்து ஏதேதோ கேட்க மது அதையெல்லாம் குறித்து கொண்டாள். தங்கைகள் மேல் அவளுக்கு பாசம் அதிகம். கேட்டதை வாங்கி தர வேண்டும் என்ற ஆசை குழந்தை காலம் தொட்டும் உண்டு. அக்கா, வீடு மாத்த வேண்டாமா? இதே தெருவுல கிடைக்கலையே. அம்மாவுக்கு சமையல் வேலைக்கு அது இடைஞ்சலா இருக்கேன். வசதி வந்தப்புறம் இன்னும் கொஞ்சம் சௌகரியமா வாழக்கூடாது அக்கா? சரி, பாக்கலாம், ஏதாவது யோசிப்போம். மது, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை முதலாளி வீட்டுக்கு வந்து நீ ஸ்வீட் தரணும். நீ கொடுத்துருமா. அது மரியாதை இல்ல. நான் ஒரு புடவை, வேட்டி வாங்கி வச்சிருக்கேன். பூ பழம் எல்லாம் வச்சு ஸ்வீட்டோட அவங்க காலில் விழுந்து நீ ஆசீர்வாதம் வாங்கணும். வேலை கிடைச்சதும் காலில் விழுந்துட்டேனே, எத்தனை வாட்டி நீ விழ சொல்லுவ? தப்பு மது. நமக்கு அவங்க தெய்வம் மாதிரி. எத்தனை தடவை நீ காலில் விழுந்தாலும் தப்பு இல்ல. இந்த பாருமா, என்னை யாருக்கும் அடிமையாக்காத, புரியுதா? என்னடி பேசுற? இது அடிமைத்தனம் இல்லடி, நன்றி கடன், விசுவாசம். சரி, நாளைக்கு வரேன். ஆனா இது தொடரக்கூடாது. உதவி நாங்க மறுக்கல. ஆனா நான் ஒரு முட்டாளா இருந்திருந்தா அந்த உதவிகள் செல்லா காசா இருக்கும். மது, நான் புத்திசாலி. என் திறமைக்கு கிடைச்ச வேலைதான் இது. அவங்க பணத்தால இதை வாங்கல. ஒருத்தர் உதவினா நன்றி சொல்றது பண்பாடு. நானும் ஒப்புக்கிறேன். அதுக்காக அவங்க காலடியில எல்லாம் கிடக்க முடியாதுமா. எனக்குன்னு ஒரு அந்தஸ்து வந்துட்டா அதை விட்டுட்டு கீழே இறங்க மாட்டேன், புரியுதா? உள்ளே போய்விட்டால் அம்மாவுக்கு கவலையாக இருந்தது. என்ன பேசுறா இவ? இப்பவே இப்படி இருந்தா போக போக இவன் நிலைமை என்ன? மறுநாள் அம்மா புறப்பட்டு வந்து விட்டாள். மது தாமதமாக ஒரு 10 மணி வாக்கில் உள்ளே நுழைய பர்முடா சகிதம் செல்போனில் பேசியபடி ஹாலில் நடந்து கொண்டிருந்தான் தேவா. இவளை பார்த்ததும் மகிழ்ச்சி. 2 அடி அருகில் வந்தான். வா மது, எனக்கும் வேலை பளு, உன்னை பார்க்கவே முடியறதில்ல. அம்மாவை பார்க்க வந்தியா? உங்க அப்பா அம்மாவை பார்க்க வந்தேன். அதற்குள் ராமச்சந்திரன், கற்பகம் வெளியே வந்து விட்டார்கள். சாரதாவும் வந்தாள். வா மது, நல்லா இருக்கிறியா? முதல் சம்பளம் வாங்கிட்டேன். உங்க 2 பேர்கிட்டயும் அதை சொல்லதான் வந்தேன். அம்மா வாங்கி வைத்திருந்த ஐட்டங்களை ஒரு பிளேட்டில் எடுத்து வைத்து பெரியவர்களிடம் தந்து அவர்கள் காலில் விழுந்தாள். இருவரும் நெகிழ்ந்து போனார்கள். எதுக்குமா இதெல்லாம்? மது எதுவும் பேசாமல் சிரித்தாள். நல்லாரு, உன் வளர்ச்சி பல மடங்கு உயரணும். உங்க அம்மா சாரதா பட்ட பாட்டுக்கு அவளை மகாராணி மாதிரி வச்சு நீ தாங்கணும். தேவா அருகில் வந்தான். அப்பா அம்மாவுக்கு மட்டும்தானா மது? எனக்கு எதுவும் இல்லையா? மது திரும்பி சிரித்தாள். என்னை விட பல மடங்கு சம்பாதிக்கிறவர் நீங்க. நீங்க தான் எனக்கு வாங்கி தரணும். சும்மா சொன்னேன். எதுவும் வேண்டாம், நம்ம நட்பு தொடரட்டும், அது போதும். சாப்பிட்டு போமா மது? இல்லம்மா, தங்கச்சிங்க 2 பேரும் வெளியே போக பிளான் போட்டிருக்காங்க. கூட்டிட்டு போலன்னா கோவப்படுவாங்க. நான் வர்றேன். சாரதா வாசல் வரை வந்தாள். 3 பேரும் வெளியில போனாலும் ஜாக்கிரதை, புரியுதா? தேவா வெளியே வந்தான். 3 பேரும் எதுல போறீங்க மது? ஆட்டோ ஏதாவது வச்சுக்க வேண்டியதுதான். வேண்டாம், நான் டிரைவரோட கார் தரேன், எடுத்துக்கோ. ஜாலியா சுத்திட்டு வாங்க. டிரைவர். அவன் வந்து வணங்கினான். இவங்க கூட இன்னைக்கு பூரா இருந்து வேண்டியதை பண்ணு, சரியா? அவன் தலையாட்டினான். மது காரில் ஏறிக்கொண்டாள். சாரதா பிரமித்தாள். தேவா உள்ளே வர,
தம்பி காரை கொடுத்துட்டியா? நானும் அப்பாவும் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போறதா இருந்தோமே. சாரதா முகம் சட்டென மாறியது. அதுக்கு என்னம்மா, நான் ஃப்ரீ தான், உங்களை நான் கூப்பிட்டு போறேன். பாவம் மது, ஜாலியா 3 பேரும் போட்டுமே. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீங்க 2 பேரும் தயாரா இருங்க. சாரதா அம்மா உள்ளே போய்விட்டாள். ராமச்சந்திரன் அருகில் வந்தார். என்ன கற்பகம், காரை மதுவுக்கு தேவா கொடுத்தது உனக்கு பிடிக்கலையா? அப்படி நான் சொல்லல, ஆனா அவசியம் இல்ல. அவ தங்கைகளோட அவ போறதுக்கு இவன் வண்டி அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? அதுல தப்பு இருக்கிறதா எனக்கு தோணல கற்பகம். சரி விடுங்க, நம்மள அவனே கூட்டிட்டு போறதா சொல்லிட்டானே, பாத்துக்கலாம். இவர்கள் பேசுவதை அந்த பக்கம் வந்த சாரதா கேட்டாள். மனதுக்குள் ஒரு சின்ன நெருடல் முதலாக வந்து உட்கார்ந்தது. என் மக வண்டிய கேட்கல, தேவா தானே வந்து தரதா சொன்னான். அது ஏன் முதலாளி அம்மாவுக்கு பிடிக்கல? சமயக்காரி மகளுக்கு காரான்னு நினைக்கிறாங்களா? அவங்க நிழல்ல நின்ன வரைக்கும் சந்தோஷப்பட்டு மது உயர்ந்ததும் தாங்க முடியலையா? சேச்ச, இந்த மாதிரி ஒரு நினைப்பு என் மனசுல வரவே கூடாது. எங்களை வாழ வச்ச தெய்வங்களை கொஞ்சம் கூட தப்பா நினைக்க கூடாது. அந்த எண்ணத்தை அவசரமாக அழித்தாள். 3 பேரும் ஊரை சுற்றிவிட்டு இரவு 8:30 மணிக்கு வீட்டு வாசலில் இறங்கி கொண்டு காரை அனுப்பி இருந்தார்கள். சாரதா அம்மா முன்பே வந்து விட்டாள். அம்மாவுக்கு சேலை, தங்கைகளுக்கு டிரெஸ், இன்னும் இளம் பெண்களுக்கு தேவையான மேக்கப் சாதனங்கள் என வாங்கி குவித்திருந்தார்கள். ஹோட்டலில் நன்றாக சாப்பிட்டு விட்டு வந்திருந்தார்கள். 3 பேர் முகத்திலும் சந்தோஷம். சாரதா அதை கவனித்தாள், பூரித்தாள். பாவம் குழந்தைங்க, இத்தனை காலம் பற்றாக்குறையா வாழ்ந்தாச்சு. ஆசைப்பட்ட எதுவும் கிடைக்காம எத்தனை ஏக்கத்தோட வாழ்ந்தாங்க. எல்லாரும் விதவிதமா உடுத்தி நினைச்சதை சாப்பிட்டு வசதியா வாழ்ந்தப்போ இந்த 3 குழந்தைங்களும் பட்ட வலிகள் எனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் மதுவால ஒரு முடிவு கிடைச்சாச்சு. நல்லா இருக்கணும். ஜோதி தலையெடுத்த அப்புறம்தான் மதுவுக்கு கல்யாணம் செய்யணும். மற்ற இருவரும் சீக்கிரமே உறங்கிவிட மது மட்டும் ஏதோ படித்துக் கொண்டிருந்தாள். சாரதா அம்மா அருகில் வந்தாள். மது, என்னம்மா, உன்னை மகளா அடைய நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்டி. கைகளை பிடித்து கொண்டு சாரதா அழ. இப்ப ஏம்மா நீ அழற? என்னாச்சு? உன் தங்கைகள் முகத்துல அப்படி ஒரு வெளிச்சம் நானே இதுவரைக்கும் பார்த்ததில்ல. அதை கொண்டு வந்தவ நீ. உனக்கு நான் நன்றி சொல்லணும். தப்புமா, அவங்க 2 பேருக்கும் செய்யறது என் கடமைம்மா. சரிம்மா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா சொல்லு? அதுக்கும் தங்கச்சிங்க வாழ்றதுக்கும் என்ன சம்பந்தம்? நீ இன்னொரு வீட்டுக்கு போயிட்டா இவங்க 2 பேருக்கும் இந்த சலுகைகள் கிடைக்குமா? இதை விட கூட கிடைக்கும். என்னம்மா சொல்ற? ஒரு பெண்ணு புருஷ வீட்டுக்கு போயிட்டா அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டாமா? பிறந்த வீட்டுக்கு இஷ்டம் போல செய்ய முடியுமா? நீ சொல்ற காலம்லாம் மலையேறியாச்சு. இப்போ ஒரு பொண்ணு, அதுவும் கை நிறைய சம்பாதிக்கிறவ, தான் மனசுக்கு பிடிச்சதை செய்ய யாரையும் கேட்க வேண்டாம். புரியுதா? மது, ஆமாம்மா, ஒரு பொண்ணு பிறந்து வளர்றது அவ பிறந்த வீடு. அதுதான் அவளோட வேர், அவளை உருவாக்குற இடம். செடி வளர்ந்து மரமாகி பழுக்கும் போது பறிக்க வரவங்க மரம் எனக்குத்தான் சொந்தம்னு பேசினா அது அராஜகம். ஒரு பொண்ணுக்கு அந்த சுதந்திரம் கூட இல்லைன்னா எப்படி? நீ என்ன சொல்ற? உனக்கும் என் தங்கைகளுக்கும் நான் செய்யறத அந்த கடவுளால கூட தடுக்க முடியாது. புரியுதா? வேண்டாம் மது, உன் பிறந்த வீட்டு பாசம் என்னை பிரமிக்க வைக்குது. ஆனா இத்தனை தீவிரம் உனக்கு பிரச்சனைகளை உண்டாக்கும். இந்த பாரு, அதை நான் பாத்துக்கிறேன். நான் சுதந்திரமான மனுஷி, யாருக்கும் கட்டுப்பட்டவில்லை. புரியுதா? சரிம்மா, நேரமாச்சு, நீ படுமா. நான் கொஞ்சம் படிச்சுட்டு படுக்கிறேன். இந்த பாரு, எதுக்கும் நீ கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். புரியுதா? அம்மா கவலையுடன் வந்து படுத்தாள். கடவுளே, இவ கருத்துக்களை ஏத்துக்கிற ஒரு புருஷனும் குடும்பமும் கிடைக்குமா? சிந்தனை சுதந்திர உணர்வு கொண்ட ஒரு பெண்ணை நம்ம சமூகம் ஜீரணிக்குமா? சரி, அவ வழியில நாம குறுக்க நிக்க வேண்டாம். நல்லதைத்தானே சொல்றா, தப்பு இல்ல. காலையில் வழக்கம் போல் மது எழுந்து விட்டாள். அம்மா எழுந்திருக்கவில்லை. அருகில் வந்தாள் மது. முனகல் கேட்டது. தொட்டு பார்த்தாள். ஜுரம் அடித்தது. அம்மா வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள். நேரமாச்சு, நான் போனோம். எங்க போறது? உனக்கு ஜுரம் அடிக்குது, நாம டாக்டர்கிட்ட போனோம், நீ வேலைக்கு போக வேண்டாம். திடீர்னு இப்படி ஆயிட்டா அவங்க திணறி போயிடுவாங்க. என்னம்மா பேசுற நீ? முடியாம போய் சமைப்பியா? பைத்தியமா உனக்கு? சரிடி, வரலன்னா அதை அவங்க கிட்ட சொல்லணும். ஒரு முறை இருக்கு. முதல்ல 24 மணி நேரம் நான் டாக்டர் கிட்ட உன்னை அழைச்சிட்டு போனோம். உன்னை கொண்டு வந்து வீட்டுல விட்ட அப்புறம் சொல்றேன், பேசாம வா. அம்மாவை தயார்படுத்தி மது பக்கத்து தெருவில் இருந்த டாக்டரிடம் அழைத்து வந்தாள். வெறும் ஜுரம் தான், 4 நாள் பெட் ரெஸ்ட் இருக்கணும் என சொல்லி டாக்டர் மருந்துகளை தர அம்மா புலம்ப தொடங்கி விட்டாள். 4 நாள் எப்படி முடியும்? முடிஞ்சுதான் ஆகணும். நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஆபீஸ் போகணும். ஜோதி, உனக்கு இன்னைக்கு லீவ் தானே? ஆமாக்கா. அம்மாவை கிட்ட இருந்து கவனி. எனக்கு சமைக்க நேரம்ல, ஒரு ரசம் பண்ணி அம்மாவை சாப்பிடவை. நான் முதலாளி வீட்டுல சொல்லிட்டு வந்து புறப்படணும். அவசரமாக முதலாளி வீட்டுக்கு வர ராமச்சந்திரன் தவித்து கொண்டிருந்தார். அம்மாவுக்கு ஜுரம், டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனேன். 4 நாள் கண்டிப்பா ஓய்வு எடுக்கணுமா, சொல்லத்தான் வந்தேன். ஐயோ, 4 நாள் சாரதா வரமாட்டாளா? கற்பகம் புலம்பி விட, அம்மாவுக்கு முடியலன்னா எப்படிங்க வர முடியும்? மது படக்கென கேட்டுவிட கற்பகத்தின் முகம் மாறிவிட்டது. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் வரேன்.
மது புறப்பட்டு போய்விட, என்ன திமிரா பேசிட்டு போறா பாத்தீங்களா? என்ன கற்பகம் நீ, உடம்பு சரியில்லாத சாரதா எப்படி வேலைக்கு வர முடியும்? அத அந்த பொண்ணு கேட்டா அது திமிரா? என்னாச்சு உனக்கு? இருந்தாலும் வேலை பாக்குற இடத்துல பணிவு வேணும். அந்த பொண்ணு திமிர் பிடிச்சவதான், அதுல சந்தேகமே இல்ல. அலுவலகம் புறப்பட்டு கொண்டிருந்த தேவா காதில் அத்தனையும் விழுந்தது. தேவா காரை எடுத்து விட்டான். பஸ் ஸ்டாப்பை கடக்க மது பரிதவிப்புடன் நின்று கொண்டிருந்தாள். காரை அருகில் கொண்டு வந்து நிறுத்தினான் தேவா. வா மது, உன்னை ஆபீஸ்ல டிராப் பண்ணிடுறேன். தேங்க்யூ. ஏறிக்கொண்டாள். அம்மா கூட யார் இருக்காங்க மது? தங்கச்சி ஜோதிய வச்சுட்டு வந்திருக்கேன். அவ சமைச்சு போட்டு அம்மாவை பாத்துப்பா. வேற நல்ல டாக்டர்கிட்ட கூட்டு போகணுமா மது? தற்சமயம் அவசரத்துக்கு இதான் முடிஞ்சது. குணமாகலன்னா வேற டாக்டர் பார்க்கணும். பாவம், ஓயாத உழைப்பு. எத்தனை நாளைக்கு வண்டி ஓடும்? நான் வேலைக்கு வந்தாச்சு, கை நிறைய சம்பளம் வாங்குறேன். அம்மாவுக்கு இனி இந்த சமையல் உத்தியோகம் அவசியமே இல்ல. வீட்டுல இருக்கலாம், சொன்னா கேட்கறது இல்ல. அது எங்க குடும்பத்து மேல அவங்க வச்ச பாசம் இல்ல தேவா, விசுவாசம். நன்றி கடன்னு சொல்லிக்கிட்டு அம்மா ரொம்ப தன்னை வருத்திக்கிறாங்க. இதுல என் பேச்சா அவங்க கேட்க மாட்டாங்க. ஒரு நல்ல சமையல்காரியா அவங்க வீட்டுக்கு ஏற்பாடு பண்ணக்கூடாதா? அவன் பேசவில்லை. ஐயோ, 4 நாள் சாரதா வரமாட்டாளான்னு உங்க அம்மா கேக்குறாங்க. உடம்ப பார்த்துட்டு மெதுவா வரட்டும்னு அவங்க சொல்லியிருந்தா அது நியாயம். எனக்கு பிடிக்கல தேவா, சாரி. அவன் முகம் மாறியது. என் மனசுல பட்டதை நான் படக்குன்னு சொல்லிடுவேன். இட்ஸ் ஓகே. அம்மா பேசினது உன் மனசை புண்படுத்தியிருந்தா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல தேவா. மதுவின் ஆபீஸ் வந்து விட்டது. அவள் இறங்கி கொண்டாள். தேங்க்யூ தேவா, பாய். அவள் போய்விட காரை எடுத்தான் தேவா. படக்கென சொல்லிவிட்டாளே. ஒரு வகையில தப்பில்ல. தன் அம்மாவுக்கு முடியலன்னு வந்தப்ப கூட மத்தவங்க கிட்ட ஒரு கருணை இல்லைன்னா யாருக்கும் கோபம் வரத்தானே செய்யும். அம்மா பேசினது அப்பாவுக்கே பிடிக்கல. தன் அம்மா இனியும் சமையல் செய்யறது மதுவுக்கு பிடிக்கல. அந்த அம்மா வரலன்னா என் அம்மா நொந்து போயிடுவாங்க. இது என்ன சிக்கல்? எப்படி இதை விடுவிக்கிறது? என்னது, உங்களுக்கு ஜுரம்னு காலையில டாக்டர்கிட்ட போனதா சொன்னாங்க. ஆமாம் தம்பி, எவ்வளவு நேரம் வீட்டுல படுத்து கிடக்க முடியும்? ஒரு வேளை மருந்த சாப்பிட்டாச்சு, வந்துட்டேன். பாவம், உங்க அம்மா திண்டாடி போயிடுவாங்க. தப்புங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலன்னா திரும்பியும் பிரச்சனை வரும். நாளைக்கு ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகக்கூடிய சூழ்நிலை வந்துட்டா என்ன ஆகுறது? அப்படி எதுவும் வராதுப்பா. இல்ல, நீங்க புறப்படுங்க. நானே உங்களை வீட்டுல கொண்டு போய் விடுறேன். 4 நாள் ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் வாங்க. தேவா, ஒரு நிமிஷம். அம்மா குரல் கொடுக்க, என்னம்மா கொஞ்சம் இப்படி வா. தேவா உள்ளே வந்தான். முடியலன்னா சாரதா வரமாட்டா. கொஞ்சம் முடிஞ்ச காரணமா தானே வந்தா. அப்புறம் நீ ஏன் வீட்டுக்கு போய் சொல்ற? பேசாம இரு. இல்லம்மா, உடம்பு முடியாதவங்க கிட்ட நீயும் மனிதாபிமானத்தோட நடந்துக்கணும். எனக்கு இது பிடிக்கல. என்னடா பெரிய வார்த்தைகளை பேசுற? நான் அப்படி என்ன மனிதாபம் இல்லாம நடந்துகிட்டேன்? நான் சாரதாவை வர சொல்லல. அவங்களா வந்தா அது என்ன தப்பா? முடியாத நிலையில கூட வர்றாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீ ஏதாவது பேசுவியோன்னு பயந்து கூட இருக்கலாமே. என்ன தேவா, பேச்சு ஒரு மாதிரி போகுது. ஆமா அம்மா, அந்த மது பெரிய பதவியில இருக்கிறா. இந்த அம்மாவுக்கு வேலை செய்யணும்னு அவசியமே இல்ல. இன்னமும் நம்மள நாடி நிக்கிற தேவையும் இல்ல. எல்லாரையும் எப்பவும் பழைய மாதிரியே நினைக்கவும் பார்க்கவும் கூடாது. புரியுதா? கற்பகம் ஆடி போனாள். தேவா உள்ளே போய்விட்டான். கதவருகில் நின்று சாரதா சகலமும் கேட்டுக் கொண்டிருந்தாள். ஒரு பக்கம் தனக்காக பேசிய தேவாவை நினைத்து பெருமையாக இருந்தது. இன்னொரு பக்கம் புண்பட்ட கற்பகத்தை நினைத்து வேதனையாக இருந்தது. கற்பகம் வெளியே வந்தாள். சாரதா, நீ வீட்டுக்கு இப்பே புறப்படு. எதுக்குமா? உன்னை நான் கொடுமைப்படுத்துறதா யாரும் என் மேல பழி போட வேணாம். நீ தாராளமா ஓய்வு எடுத்துட்டு முடிஞ்சப்போ வா, நான் சமாளிச்சுக்கிறேன். இல்லைன்னா வேற ஆளை ஏற்பாடு பண்ணிக்கிறேன். அம்மா, என்ன பேசுறீங்க? இந்த வீட்டு சமையல் கட்டுல வேற ஒருத்தரா? நான் விடுவனா? எதுக்கு சாரதா, உனக்கு எதுக்கு இனிமே இந்த சமையல்காரி வேலை? மது பெரிய நிலைக்கு வந்தாச்சு. உனக்கு இந்த வேலையே இனிமே தேவையே இல்லை. சாரதா கலங்கி விட்டாள். அம்மா, ஒரு காலத்துல பணம் சம்பாதிக்க, குடும்பம் வாழ இந்த வேலைக்கு வந்தேன். இப்போ பணம் தேவையில்லாம இருக்கலாம், ஆனா என்னோட ஆத்ம திருப்தி, செஞ்சோற்று கடன் எல்லாம் இருக்கு. நான் நன்றியுள்ள மனுஷியா கடைசி மூச்சு வரைக்கும் இருக்க ஆசைப்படுறேன். என் நன்றி கடனை எப்படி செலுத்துவேன்? என் கடைசி மூச்சு கூட உங்க வீட்டு சமையல் கட்டுலதாமா பிரியணும். அழுது விட்டாள். சகலமும் கேட்டுக்கொண்ட ராமச்சந்திரன் வந்தார். ஏன் சாரதா கண் கலங்குற? வேற ஆளை ஏற்பாடு பண்ணிக்கிறோன்னு அம்மா சொல்லிட்டாங்க. இது என் வீடு, எப்படி என் மனசு தாங்கும்? சரி சரி, உன்னை விட்டா எங்களுக்கும் ஏது நாதி. உணர்ச்சி வசப்படும் போது சில சமயம் பேச்சுக்கள் முன்ன பின்ன வரும், பெருசுப்படுத்தாத. போய் வேலையை கவனி. சாரதா கண்களை துடைத்தபடி உள்ளே போனாள். என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் இல்ல. தேவா கொஞ்சம் அதிகமா பேசிட்டான். பெத்த தாயை விட சாரதா அவனுக்கு வசதியா? எனக்கு மனிதாபிமானமே இல்லாத மாதிரி பேசிட்டானே. சரிம்மா, சாரதா வேலை செஞ்சு படுத்த படுக்கை ஆயிட்டா. நாம தானே அதுக்கு கஷ்டப்படணும்னு இயல்பா சொல்லியிருப்பான். இல்லைங்க, அது இல்ல. இந்த மாதிரி உள் விவகாரத்துல சமையல் கட்டு சங்கதியில என் பிள்ளை வரமாட்டான். அவனுக்கு இதெல்லாம் புரியாது. உள்ள என்னவோ இருக்கு. என்ன வளர்ற? எதுக்காக எல்லாத்தையும் பூத கண்ணாடி வச்சு பாக்குற? பொம்பளை மனசு உங்களுக்கு புரியாது.
சரி விடு, கூடுமான வரைக்கும் பிரச்சனைகளை பெருசு பண்ணிட்டு போகாதீங்க. சாரதா இப்பவும் பாசமாத்தான் இருக்கிறா. ஆனா அவ பொண்ணு நல்ல நிலைமைக்கு வந்துட்ட காரணமா சாரதா நிலைச்சு நிப்பான்னு எனக்கு தோணல. அப்படி சொல்லாத கற்பகம். இத தான் வீடா சாரதா நினைக்கிறா. இந்த வீட்டு சமையல் கட்டுலதான் என் உயிர் போகும்னு சொல்றா. அப்படிப்பட்ட ஒருத்திய நாம பிரிச்சு பார்க்க கூடாது. நான் ஒண்ணு கேட்டா நீ கோவப்பட மாட்டியே என்ன? சாரதா நம்ம தயவுல இருந்த சாரதா இப்போ பொண்கள் காரணமா ஒசந்து வர்றது உனக்கு பிடிக்கலையா? கற்பகம் ஆடி போனாள். என்ன பேசுறீங்க? மனசுல பட்டதை கேட்டுதான் ஆனும் கற்பகம். சில பேருக்கு சில பேர் எப்பவும் கை கட்டி அடிமையா நிக்கிறது தான் பிடிக்கும். நீ அந்த ரகம் இல்லன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு உங்க பிள்ளையே தேவலங்க. ராமச்சந்திரன் சிரித்தபடி அகன்றார். உள்ளே வேலையில் இருந்த சாரதா காதில் சகலமும் விழுந்தது. ஒரு மாதிரி கவலையாய் இருந்தது சாரதாவுக்கு. மது நல்ல நிலைக்கு வந்து விட்டதால் என்னை பிரித்து பார்க்க தொடங்கி விட்டதா இந்த குடும்பம்? சாரதா இரவு சமையலை முடித்துவிட்டு 8 மணிக்கு புறப்பட்டாள். துணைக்கு வரணுமா சாரதா? ராமச்சந்திரன் கேட்க, எதுக்கு? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. சாரதா மளமளவென நடந்து வீட்டுக்குள் நுழைய மது உட்கார்ந்திருந்தாள். அம்மாவையே பார்த்தாள். சாரதா அருகில் வந்தாள். மது, எப்ப வந்த? நான் வர்றது இருக்கட்டும், இது உனக்கே நல்லா இருக்கா? காலையில நீ இருந்த நிலைமை என்ன? ஜோதியை துணைக்கு வச்சுட்டு நிம்மதி இல்லாம நான் போனேன். நீ ஏம்மா வேலைக்கு போன? படுத்து கிடக்க முடியலம்மா. ஒருவேளை மருந்து சாப்பிட்டதும் உடம்புல தெம்பு வந்துருச்சு. இத நான் நம்பணுமா? உன்கிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என்ன மது? மது பேசவில்லை. இந்த பாரு மது, என்ன மாதிரி ஓயாம உழைக்கிறவங்க ஒரு நாள் படுத்துட்டாலும் எந்திரிக்க முடியாது. அதனால படுக்கவே கூடாது. வேலை செஞ்சா நோய் போயிடும். மது, நீ கவலையே படாத. இப்ப எனக்கு ஜுரமே இல்ல. ஜோதி சமைச்சு வச்சிருக்காளா? அம்மா நில்லு. சொல்லு மது. இந்த மாசத்தோட நீ வேலையை விட்டு நின்னுடு. நான் வேற வீடு பார்க்க போறேன் வசதியா. நீ நம்ம குடும்பத்தை மட்டும் கவனிச்சா போதும். எதுக்கு இந்த முடிவு? எங்களுக்காக நீ நிறைய கஷ்டப்பட்டாச்சு, போதும். உன்னை உட்கார வச்சு நாங்க செய்யறோம். சாரதா அருகில் வந்து மதுவின் கைகளை பிடித்து கொண்டாள். இப்படி ஒரு மகளை பெத்ததுக்கு நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும். ஆனா அந்த வீட்டு பாசமும் நன்றி கடனும் என் ரத்தத்தோட கலந்திருக்கு. புரிஞ்சுக்கோ மது. அங்கிருந்து என்னை பிரிச்சுட்டா அந்த ஏக்கமே எனக்கு யமனா முடிஞ்சிடும். உன் அம்மா உனக்கு வேணும்னா அதை செய்யாத, அதை நீ செய்யாத. உள்ளே போய்விட்டாள். ஜோதி அருகில் வந்தாள். அக்கா, நானும் பேசி பார்த்துட்டேன். அம்மா இதே ரீதியில தான் பேசுறாங்க. விட்டுரு. உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் செய்யட்டும். முடியலன்னா போகமாட்டாங்க. மது எதுவும் பேசவில்லை. அடுத்த ஒரு வார காலம் வழக்கம் போல் ஓடியது. காலை மது கம்பெனி வண்டிக்காக நிற்கும் போது தேவா காரில் வருவான். அவளிடம் பேசிவிட்டுத்தான் செல்வான். நடுவில் ஒரு நாள் வேலை நிமித்தமாக அவளது ஆபீஸுக்கே தேவா வந்து விட்டான். அவனுக்கு தேவையான உதவிகளை மதுதான் செய்தால். தேவாவுக்கு உற்சாகமாகிவிட்டது. வேலைகளை உருவாக்கி கொண்டு அவளை சந்திக்க வந்தான். அவளது பேச்சை, வேலை திறனை ரசித்தான். அந்த ஞாயிறு காலை மது வீட்டுக்கே தேவா வந்து விட்டான். சாரதா வழக்கம் போல வேலைக்கு போய்விட, ஜோதி டான்ஸ் வகுப்புக்கு சென்றுவிட, ஜீவா உறங்கிக் கொண்டிருக்க தேவா வந்து விட்டான். உட்காருங்க. என்ன இந்த வேலையில? எங்க ஆபீஸ்ல ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட் ஒண்ணு வருது. இப்ப நீ வாங்குறத விட 10,000 ரூபாய் கூடுதலா கிடைக்கும். எல்லா வசதிகளும் உண்டு. அப்ளை பண்ணு மது. கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். நான் இப்ப வேலை பார்க்கறதை விட என்னெல்லாம் கூடுதல் சலுகைகள் உங்க கம்பெனில. உனக்குன்னு தனி மரியாதை உண்டு. கம்பெனி ஒரு காரையும் டிரைவரையும் உனக்காக தரும். கம்பெனி வீடு உண்டு. 6 மாசத்துல வெளிநாடு போற வாய்ப்பு உண்டு. அடுக்கி கொண்டே போனான். மதுவின் முகம் மலர்ந்தது. சரி, நான் அப்ளை பண்றேன். அப்ளிகேஷன் கூட நான் எடுத்துட்டு வந்துட்டேன். நீ கையெழுத்து போடு, மீதியை நான் பாத்துக்கிறேன். அவள் கையெழுத்து போட்டு தன்னை பற்றிய தகவல்களை சொல்ல அவனை நிரப்பினான். அவனது ஆர்வத்தை மது ஒரு மாதிரி சுவாரஸ்யத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். கம்பெனி வீடு கிடைச்சா போயிடலாமே. அதுக்கு உங்க அம்மா விட மாட்டாங்க மது. எங்க வீட்டுல இருந்து உங்க அம்மாவை யாரும் பிரிக்க முடியாது. மது சிரித்தாள். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பிளாட்ல ஒரு வீடு காலி ஆகுது மது. பெரிய வீடு. வாடகை கொஞ்சம் அதிகம். ஆனா புது வேலை உனக்கு கிடைச்சிட்டா வாடகையை கம்பெனி கொடுத்துரும். அப்படின்னா அந்த வீட்டை பாருங்க தேவா. இன்னைக்கே பேசிடுறேன். தேவா எழுந்தான். வீடு தேடி வந்திருக்கேன். உன் கையால ஒரு காஃபி கூட தர மாட்டியா? சாரி தேவா, உட்காருங்க. டிஃபனே சாப்பிட்டு போகலாம். நான் தமாஷ் பண்ண, நிதானமா சாப்பிடவே வரேன். 3வது நாள் மதுவுக்கு நேர்முகத்துக்கான அழைப்பு வந்து விட்டது. மது ஒரு நாள் லீவு போட்டுவிட்டு போனாள். தேவாதான் அவளை அழைத்து கொண்டு போய் தன் அறையில் உட்கார வைத்து கம்பெனியின் உள்ள சூட்சுமங்களை சொல்லிக் கொடுத்தான். மது அழைக்கப்பட்டால். உயர் அதிகாரிகள் 3 இருக்க மதுவிடம் கேள்வி கணைகளை தொடுத்தார்கள். மது கொஞ்சமும் தயக்கமின்றி சரளமாக பதில் சொல்லிக் கொண்டே வந்தாள். அவர்களுக்கு மதுவின் வேகமும் புத்திசாலித்தனமுன் அணுகுமுறையும் மிகவும் பிடித்துவிட்டது. 15 நிமிடங்கள் காத்திருக்க சொல்லிவிட்டு மீண்டும் அழைத்தார்கள். அவளுக்கு அந்த வேலையை தருவதாக அறிவித்து பழைய கம்பெனியிலிருந்து ரிலீவ் செய்துவிடும் அவகாசத்தையும் தர மது நன்றி சொன்னாள். நேராக தேவாவின் அறைக்கு வந்தாள். விவரம் சொல்ல அவன் மதுவின் கைகளை பற்றி குலுக்கினான். எனக்கு தெரியும், உன் திறமைக்கு இந்த வேலை கிடைக்கும்னு எனக்கு தெரியும்.
சீக்கிரம் ரிலீவிங் ஆர்டரை வாங்கிக்கிட்டு நல்ல நாளா பார்த்து சேர்ந்துரு. அந்த பிளாட்டை பேசிட்டேன். 3 பெட்ரூம், பெரிய ஹாலு, கிச்சன், 3 பால்கனி, 7,000 ரூபாய் வாடகை, 70,000 முன்பணம். நீயும் உங்க அம்மாவும் அதை பார்த்துட்டா முடிவுக்கு வந்துடலாம். வாடகை ஓகே, அட்வான்ஸ் தான். அதை நான் கட்டிடுறேன் மது, ஏன் கவலைப்படுற? இனிமேலும் உங்க உதவிகளை நாடி நிக்கிறது நியாயமா? அதுல தப்பே இல்ல. உனக்கு உரிமை இருக்கு, செய்யற கடமை எனக்கும் இருக்கு. இந்த முன் பணத்தை நான் தந்தேன்னு நீ சொல்ல வேணாம். நீ ஏன் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டினதா இருக்கட்டும். ஏன் தேவா? எங்க அம்மா கொஞ்சம் பொசசிவ். இதை விரும்பலன்னா அப்படின்னா வேண்டாம் தேவா. நாளைக்கு இது வெளியே தெரிஞ்சா எங்களை கேள்வி கேட்பாங்க இல்லையா? எப்படி தெரியும்? இந்த பாரு மது, எல்லாத்தையும் பெத்தவங்க பெரியவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. நமக்குன்னு ஒரு வட்டம் இருக்கும். அதுக்குள்ள சில பேரை மட்டும்தான் மது அனுமதிக்க முடியும். உங்க வட்டத்துக்குள்ள நான் உண்டா? கண்களை சிமிட்டி கேட்டாள். அவன் நிமிர்ந்து பார்த்தான். நீ மட்டும்தான் உண்டு மது. மது நன்றி சொல்ல தேவா 70,000க்கு செக் போட்டு தந்தான். இத 4 மாசத்துல நான் அடைச்சிடுறேன். அதுக்கு அவசியம் இருக்காது மது. என்ன சொல்றீங்க? நீ இப்ப புறப்பட, டைம் ஆச்சு. மது தன் அலுவலகம் வந்து உடனே ராஜினாமா தர அங்குள்ள அத்தனை பேரும், குறிப்பாக இளவட்ட ஆண்கள் ரகசியமாக அழுதே விட்டார்கள். விதுர் வாய்விட்டே புலம்பி விட்டான். மது உயர் அதிகாரியை பார்த்து விவரம் சொல்ல, நீங்க அவசரப்பட வேண்டாம். நான் மேலிடத்துல பேசி அந்த கம்பெனியை விட அதிக சலுகைகளை உங்களுக்கு தர ஏற்பாடு செய்யறேன். உங்களை மாதிரி நல்ல அதிகாரியை நாங்க இழக்கக்கூடாது. அப்படி இல்ல சார், நான் இங்க திருப்திகரமா வேலை பார்த்தேன். என் முதல் வேலை இந்த ராசி தான் இன்னொரு உயர்வை எனக்கு தந்திருக்கு. அதை ஏத்துக்க என்ன அனுமதிங்க. ஆல் தி பெஸ்ட். உங்க ரிலீவிங் ஆர்டரை இன்னைக்கே நீங்க வாங்கிட்டு கணக்கையும் செட்டில் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். சகலமும் முடிந்து கொண்டு வீடு திரும்ப அம்மா அப்போதுதான் வந்தாள். அம்மாவை உட்கார வைத்து எல்லாம் சொன்னாள். தேவா வேலை பார்க்குற இடத்துலேவா? தேவாவே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிடுச்சா? அந்த குழந்தைக்கு நம்ம குடும்பத்து மேல எவ்வளவு பிடிப்பு. வீட்டு விவகாரத்தை மது சொல்ல, அவ்வளோ பெரிய வீடு நமக்கு எதுக்கடி மது? வேணும்மா, வாடகைய கம்பெனி தரப்போகுது. இத பாரு, வசதிகள் வரும்போது வாழ்க்கைக்கு தரம் உயரணும். எதுக்கு இந்த பூமியில பிறந்திருக்கோம்? நல்லா வாழதானே. மணி 8:30 ஆகுது. அந்த வீட்டை பார்த்துட்டு வந்துடலாம். தங்கைகளுடன் அம்மாவையும் அழைத்து கொண்டு மது புறப்பட்டாள். கீழே சாவியை வாங்கி கொண்டு மாடிக்கு வந்தார்கள். வீடு பிரம்மாண்டமாக இருந்தது. சகல வசதிகளும் வீட்டுக்குள் இருந்தன. தங்கைகளுக்கு உற்சாகம் கரை புரண்டு ஓடியது. ஏறத்தாழ தேவா வீட்டுக்கு பக்கத்து வீடு. இந்த பால்கனியில் நின்றால் தேவா வீட்டு பால்கனியில் நிற்பவர்களுடன் பேசலாம். உனக்கு திருப்தியா? ஒரு தெரு தாண்டி நீ நடக்க கூட வேண்டாம். வேலையை முடிச்சதும் நம்ம வீட்டுல வந்து படுத்துக்கலாம். சரியா? எல்லாம் அம்சமா இருக்கு மது. முன்பணம் எவ்வளோ? 70,000 ரூபாய். அவ்வளோ பணம் நம்மகிட்ட இல்லையே. தேவா சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. ஆனாலும் உன்கிட்ட மறைக்க நான் விரும்பல. அவர் கொடுக்கறதா சொல்லிட்டாரு. ஆனா அவர் வீட்டுக்கு தெரிய வேணாம்னு சொல்றாரு. அது தப்பும்மா. அது தப்பு இல்ல. உன்கிட்ட நான் இத சொன்னது தப்பு. நீ உளறி வச்சா தேவா என்கிட்ட கோவப்படுவாரு. இல்லம்மா, முதலாளி அம்மாவை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு, கவலையா இருக்கு. அம்மா, தர்றது தேவா. அவர் எனக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கிறாரு. இந்த புது வேலை, புது வீடு எல்லாத்தையும் அவர் தான் ஏற்பாடு பண்ணாரு. அவரை நான் மதிக்க வேண்டாமா? சாரதா யோசித்தாள். சரிம்மா, என்னால எந்த பிரச்சனையும் வராது, நீ கவலைப்படாத. நல்ல நாள் பார்த்து பாலை காய்ச்சணும். நாளை மறுநாள் நல்ல நாள். அன்னைக்கே பாலை காய்ச்சி கொடுத்துன்னு வந்துடலாம். முதலாளி வீட்டுல இந்த விவரத்தை இப்பவே சொல்லணும். புது வேலை கிடைச்ச விவரத்தையும் சொல்லிடலாம் வா. மது அம்மாவுடன் புறப்பட்டாள். தேவா எதுவுமே வீட்டில் சொல்லவில்லை. சாரதாவும் மதுவும் வந்து விவரம் சொன்னார்கள். முன்பண விவகாரம் தவிர மீதி எல்லாம் தேவா ஏற்பாடு என்று சொல்லிவிட்டார்கள். நாளை மறுநாள் பாலை காய்ச்ச கற்பகம்தான் வர வேண்டும் என்று சாரதா அழைத்தாள். ராமச்சந்திரன் சந்தோஷப்பட்டார். நீ புத்திசாலிமா. சாரதா பட்ட கஷ்டத்துக்கு உங்க குடும்பம் நல்லா வரணும், அதுதான் எங்க பிரார்த்தனை. உங்க ஆசிகள் தான் உங்க பக்கத்திலேயே எங்களோட கொண்டு வந்திருக்கு. அவர்கள் புறப்பட்டு போனவுடன் கற்பகம் தேவாவிடம் வந்தாள். இவ்வளவு பண்ணிருக்க, எதையுமே நீ உன் வாயால எங்களுக்கு சொல்லலையேப்பா. அம்மா, நாம ஒண்ணு செஞ்சா அதை நாமளே தம்பட்ட அடிச்சுக்கிறது எனக்கு பிடிக்கல, அதனால சொல்லல. பெத்தவங்க கிட்ட சொல்றது தம்பட்டமாப்பா. விடும்மா, உனக்கு தகவல் சாரதாமா மூலமா வந்தாச்சு இல்லையா, அதோட விடு. எழுந்து உள்ளே போய்விட்டான். ராமச்சந்திரனிடம் கற்பகம் வந்து குமுறினாள். இது சரியில்லைங்க. என் பிள்ளை செஞ்சதை என்கிட்ட வந்து சாரதா சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. எனக்கு இது பெரிய அவமானம். இவன் உன்கிட்ட சொல்லலன்னா அதுக்கு சாரதாவும் மதுவும் என்ன செய்வாங்க? கற்பகம், இல்லைங்க, இது சரியில்லை. அன்னைக்கு சாரதாவுக்கு ஆதரவா பேசினான். இப்ப அவங்க குடும்பத்துக்கு எதோ செய்யறான். எதுக்கு? சாரதாவை அவன் அம்மா மாதிரி நினைக்கிறான். வாலிபனா வளர்ந்தப்புறம் கூட உன் பிள்ளைகள் 2 பேரையும் சாரதா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவா. அதுக்கு நீ தடை விதிச்சிருக்கியா? அவ பார்வையில இவங்க 2 பேரும் இப்பவும் பச்சை குழந்தைங்க. உண்டா இல்லையா? அத நான் மறுக்கல. அந்த பாசத்துல சாரதா குடும்பத்துக்காக இவன் எதுவும் செய்யக்கூடாதா கற்பகம்? பாசம் சாரதாட்ட மட்டும்தானா? வேற யார்கிட்ட? கேள்விய அழுத்தமா கேளுங்க.
தான் கம்பெனில மதுவுக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்கான். இப்போ கேள்வியை திரும்ப கேளுங்க, பதில் கிடைக்கும். மது கிட்ட நம்ம தேவாவுக்கு ஈடுபாடு இருக்குன்னு சொல்றியா கற்பகம்? அந்த சந்தேகம் அன்னைக்கே எனக்கு வந்தாச்சு. அவசரப்படாத. நம்ம பிள்ளைங்க 2 பேரும் மனசுல ஒண்ணு பட்டா அதை மறைக்க மாட்டாங்க. தேங்காய் உடைச்ச மாதிரி பட்டுன்னு உடைச்சிருவாங்க. புரியுதா? இல்லீங்க, தேவா மாறிட்டான். அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. சரிம்மா, கல்யாண வயசு, வாழ போறவன் அவன். விருப்பம் எதுவோ அதை நிறைவேற்றுறதுல நமக்கு என்ன தடை? இந்த பாருங்க, அவனா எதையும் சொல்ற வரைக்கும் நான் பேசல. இது ஏன் அனுமானம், நிஜமானு புரியல. ஆனா அனுமானம் நிஜமாக கூடாது, அதை நான் விரும்பல. ராமச்சந்திரன் நிமிர்ந்து பார்த்தார். ஏன் அப்படி பேசுற கற்பகம்? ஒருவேளை நீ நினைக்கிறது நிஜமா இருந்தா என்ன தப்பு? மதுவை விட அழகான, தகுதியுள்ள, தெரிஞ்ச ஒரு பொண்ணு நமக்கு மருமகளா வந்தா தப்பு என்ன கற்பகம்? ஒரு நல்ல தேர்வுக்காக நம்ம பிள்ளைய நம்ம பாராட்டலாமே. இல்லைங்க, மதுவை வச்சு இதை நான் பார்க்கல. இந்த வீட்டு சமையல்காரி, நம்ம எச்சு சோத்துல வளர்ந்தவ, நமக்கே சம்பந்தியானா நமக்கு என்னங்க மரியாதை? எனக்கு அது பிடிக்கல. ராமச்சந்திரன் அதிர்ச்சியுடன் நிமிர்ந்தார். பால் காய்ச்சும் நாள். சாரதா முதல் நாளே கற்பகத்தை அழைக்க கற்பகம் தீர்மானமாக மறுத்துவிட்டாள். விடிகால நேரத்துல குளிரா இருக்கும், சீக்கிரம் எழுந்து குளிச்சா எனக்கு சேராது, நீ பாத்துக்க. கற்பகம் தவிர்க்கிறாளோ என சாரதாவுக்கு தோன்றியது. காரணம் புரியவில்லை. ராமச்சந்திரன் வருவதாக சம்மதித்து விட்டார். தேவாதான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தான். காலையில் எல்லோரும் வந்துவிட மதுவின் கையால் விளக்கை ஏற்றி அவளையே சாரதா பால் காய்ச்ச சொன்னாள். மதுவே பூஜை செய்தாள். ராமச்சந்திரன், தேவா இருவரும் பக்கத்தில் இருந்தவர்கள். ராமச்சந்திரன் வந்து மதுவை வாழ்த்தினார். என் கண்ணு முன்னால படிப்படியா நீ உயர்ந்துகிட்டே வாழ்றத பார்த்து சந்தோஷமா இருக்குமா. உங்க அம்மா சாரதாவோட நல்ல மனசுக்கு தான் இதெல்லாம் நடக்குது. இனிமே உங்க குடும்பத்துக்கே உயர்வுதான், கவலைப்படாத. மது அவர் காலில் விழுந்தாள். சாரதா நெகிழ்ந்து போய் கண்ணீருடன் நன்றி சொன்னாள். ராமச்சந்திரன் புறப்பட்டார். அப்பா, நான் இருந்து இவங்களுக்கு வேண்டியதை செஞ்சுட்டு வரேன், தேவா சொல்ல ராமச்சந்திரன் அவனை அழுத்தமாக பார்த்தார். கற்பகம் சொன்னது சரிதானா? இவனுக்கு இந்த பொண்ணு மேல ஈடுபாடு இருக்கா? அதனாலதான் இவ்ளோ அக்கறை காட்டுறானா? மது, முதலாளி வீட்டு சமையல் வேலையை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன், நீ போமா, நானும் தங்கச்சிகளும் மத்த வேலைகளை பாத்துக்கிறோம். ராமச்சந்திரனுடன் சாரதா புறப்பட்டு விட்டாள். பழைய வீட்டிலிருந்து புது வீட்டுக்கு பொருட்களை கொண்டு வர தேவா ஆட்களை ஏற்பாடு செய்து விட்டான். சின்னதாக ஒரு போர்ட்டபிள் டிவி, ஒரு பழைய கட்டில், குக்கர், கேஸ் அடுப்பு, மிக்சி தவிர வேறு எந்த பொருளும் இல்லை. தேவா குறித்து கொண்டான். இருக்கும் பொருட்கள் அரை மணி நேரத்தில் வந்துவிட்டது. ஜோதிதான் வாய்விட்டே சொல்லிவிட்டாள், வீடுதான் பெருசா இருக்கு, ஒரு பொருளும் நம்ம வீட்டுல இல்ல. ஜோதி, உட்காரு, உன் வீட்டுக்கு என்னெல்லாம் தேவைன்னு ஒரு பட்டியல் போடு. ஜோதி எழுத ஆரம்பித்தாள். ஒரு பெரிய டிவி, அதுக்கு பொருத்தமா சிடி பிளேயர், அப்புறமா ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்சி, கொஞ்சம் பாத்திரங்கள், அப்புறம் உட்கார சோஃபாக்கள், டீப்பாய், நாற்காலிகள், கட்டில்கள், படுக்கை, ஒரு கம்ப்யூட்டர், டைனிங் டேபிள், வெந்நீருக்கு கீசர், ஜன்னல்களுக்கு திரைச்சீலை. இப்போதைக்கு இதுதான். அந்த பட்டியல் எப்படி கொடு. தேவா வாங்கினான். உத்தேசமாக விலைகளை எழுத தொடங்கினான். கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வந்தது. மது, புறப்படு, இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். உங்களுக்கு பைத்தியமா? எவ்வளவு செலவாகும்? கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய். ஏது அவ்வளோ பணம்? என்கிட்ட டெபிட் கார்டு இருக்கு, என் கணக்குல பணம் இருக்கு, புறப்படு. ஏற்கனவே 70,000, இப்ப 2 லட்சமா? தொடர்ந்து நான் ஆயுள் முழுக்க உங்களுக்கு கடங்காரியாவா இருக்கணுமா? சொல்லுங்க. தேவா சிரித்தான். ரஜினி ஸ்டைலில். ஆண்டவன் சொல்றான், தேவா செய்யறான். நீ கடங்காரியா இருக்கணும்னு கடவுள் உத்தரவு போட்டா நீ மீற முடியுமா? நிறைய சம்பாதிக்கிற, 1 வருஷத்துல கடனை அடைச்சிடலாம், வா. மது யோசித்தாள். சரி, மாசம் 25,000 ரூபாய் ஒரே வருஷத்துல உங்க கடனை நான் அடைச்சிடுறேன். சரி, அடைக்கலாம், இப்ப வா. ஜோதி, ஜீவா, நீங்களும் வந்துருங்க. விரும்பின பொருளை வாங்கிக்கங்க, அப்படியே ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துடலாம். தங்கைகள் உற்சாகமாய் புறப்பட்டார்கள். காலை 8 மணிக்கு 4 பேரும் காரில் ஏறினார்கள். பட்டியலில் உள்ள சகல பொருட்களையும் வாங்கி முடித்து அதை மாலையில் வீட்டில் போட சொல்லிவிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு திரும்புவதற்குள் மாலை 5 மணி ஆகிவிட்டது. 5 மணிக்கு மேலே ஒவ்வொரு பொருளாக வரத் தொடங்கியது. சகலத்தையும் அதன் இடத்தில் பொருத்தி சரி செய்வதற்குள் இரவு 8 மணி ஆகிவிட்டது. எல்லா பொருட்களும் வந்துவிட வீட்டுக்கு ஒரு பணக்கார கடை வந்து விட்டது. ஜோதி, ஜீவா உற்சாகமாக டிவியை போட்டு சோஃபாக்களில் உட்கார்ந்து ஆனந்த நடனம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். மது அதை ரசித்துக் கொண்டிருந்தாள். என் தங்கச்சிங்க முகத்துல இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்ததே இல்லை. உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் தேவா. உனக்கு செய்ய நானும் கொடுத்து வச்சிருக்கேன். கம்பெனில உனக்கு காரும் டிரைவரும் தருவாங்க. அதை வார கடைசியில மட்டும் உபயோகப்படுத்து. திங்கள் முதல் வெள்ளி வரை நீ என் கார்லயே வந்துடலாம். ஒரே கம்பெனிக்கு தானே போறோம். சரி தேவா. சாரதா வந்து விட்டாள். ஜோதியும் ஜீவாவும் அம்மா கைகளை பிடித்து கொண்டு சகலமும் ஒப்பிக்க சாரதா வாய் பிளந்தாள். அம்மாவை அழைத்து போய் இருவரும் சகல பொருட்களையும் காட்டினார்கள். தேவாவிடம் வந்தாள் சாரதா. 3 லட்சம் நீ செலவழிச்சிருக்கியா? ஆமாம்மா. என்ன, உங்க அப்பா அம்மாவுக்கு இது தெரிய வேண்டாமா? அவசியம் இல்ல.
வீட்டுக்கு நான் தர பணத்துல சல்லி காசு எடுக்கல. வெளிநாட்டுல வேலை செஞ்ச காரணமா கூடுதலா எனக்கு கிடைச்ச பணத்தை என் சேமிப்பா வச்சிருக்கேன். அம்மா, சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசுக்கும் பெத்தவங்களுக்கும் பிள்ளைங்க கணக்கு காட்டணும்னு அவசியம் இல்ல. தம்பி, ஆமாம்மா, இது எல்லாருக்கும் பொருந்தும். யாரும் யாருக்கும் எப்பவும் கமிட் பண்ணிட்டு வாழ முடியாது. மது மாதிரி ஒரு பொண்ணால எதையும் சாதிக்க முடியும். அவளுக்கு நான் தற்சமயம் பக்கபலமா இருக்கேன். எங்களுக்காக நீங்க உழைச்சதுக்கு உங்க வீட்டுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். சாரதா உணர்ச்சி வசப்பட்டு தேவாவின் கைகளை பிடித்து கொண்டாள். அவனது உச்சந்தலையில் கைப்பதித்து ஆசி வழங்கினாள். கண்ணீர் பெருக்கெடுத்தது. இதுக்கெல்லாம் அழக்கூடாது. எப்பவும் நீங்க அழாம இருக்கத்தான் நாங்க எல்லாருமே விரும்புறோம். சரி, ராத்திரி சாப்பாடு என்ன? ஜீவா கேட்டாள். பேசிக்கிட்டே உட்காருங்க, 15 நிமிஷத்துல செஞ்சு கொண்டு வந்துடுறேன். சாரதா உள்ளே ஓடினாள். தேவா, மது சகலமும் சரி பார்த்தார்கள். 20 நிமிடங்களில் அம்மா ஆவி பறக்கும் பொங்கலும் காரமான சட்டினியும் தயார் செய்ய 4 பேரும் சாப்பிட உட்கார்ந்தார்கள். மது, உங்க அம்மா கைப்பக்குவம் யாருக்கும் வராது. இந்த சாப்பாடு ஆயுள் முழுக்க எனக்கு கிடைக்கணும். நீங்க வாழற வரைக்கும் அம்மா வாழ முடியுமா? இது பேராசை. மது சொல்ல எல்லோரும் சிரித்தார்கள். நான் வாழற வரைக்கும் நீ வாழ முடியும் இல்லையா? முடியும். நீ கத்துக்கோ. இதே பக்குவம் உன் கைக்கு வரட்டும். உத்தியோகத்துல சாதிக்கிற நீ சமையல ஒரு சவாலா எடுத்துக்கோ. முடியாதா? ஜோதி குறுக்கிட்டாள். சரிங்க, எங்க அக்கா கத்துக்கிட்டாலும் நாளைக்கு யார் வீட்டுக்கோ வாழ போவா. உங்களுக்கு என்ன லாபம்? அவ யார் வீட்டுக்கும் போக கூடாதுன்னு தானே நான் கத்துக்க சொல்றேன். அது எப்படி? எங்க அக்கா கல்யாணமே செஞ்சுக்காம இருக்க முடியுமா? அப்படி நான் சொன்னனா? இதுக்கும் மேல நான் உடைச்சு பேசணுமா? பேசிடுறேன். உங்க அக்காவை நான் தான் கட்டிக்க போறேன். போதுமா? படக்கென அவன் போட்டு உடைக்க மது, சாரதா உட்பட அத்தனை பேரும் ஆடி போனார்கள். தேவா கை கழுவி விட்டு வந்தான். நான் புறப்படுறேன் மது, நாளைக்கு பார்க்கலாம். வேகமாக வெளியேறி கொண்டிருந்தான். அவன் போட்டுவிட்டு போன பாம் அங்கே மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கி இருந்தது. வழக்கம் போல ஜோதிதான் மௌனத்தை கலைத்தாள். தப்பே இல்ல, நம்ம குடும்பத்துக்காக பார்த்து பார்த்து செய்யறாரு. அம்மாவால வளர்க்கப்பட்டவரு, அழகா இருக்காரு, பெரிய உத்தியோகம், எந்த வில்லங்கமும் இல்லாதவரு. இவரை விட ஒரு நல்ல புருஷனை கடவுளால கூட உனக்கு காட்ட முடியாதுக்கா. எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீ என்ன சொல்ற ஜீவா? இவர் நமக்கு மாமாவா கிடைக்க புண்ணியம் பண்ணிருக்கோம். அப்பா இல்ல, நமக்கு ஒரு உடன்பிறப்பு இல்ல, தலைவன் இல்லாத குடும்பம் இது. இதை விட ஒரு நல்ல தலைவனை யாராலையும் காட்ட முடியாது. இத புத்திசாலித்தனமா உபயோகப்படுத்திக்கலன்னா நம்மளை விட முட்டாள் குடும்பம் இல்ல. இருவரும் உள்ளே போய்விட்டார்கள். அம்மா மதுவையே பார்த்தாள். என்ன மது இது? தேவாவுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. உனக்கு நல்ல வேலை, இந்த வீடு, வீட்டுக்கு பொருட்கள் எல்லாம் வாங்கி தர இந்த உள்நோக்கம் தான் காரணமா? மது எழுந்து நடக்க தொடங்கினாள். அதுல தப்பு இருக்கம்மா? தப்புன்னு நான் ஒன்னும் சொல்லலம்மா. ஆனா வாழ போறவ நீ. முதல்ல உன் மனசுல என்ன இருக்கு? மது சிரித்தாள். ஏண்டி சிரிக்கிற? இது வரைக்கும் அந்த மாதிரி சிந்தனை எனக்கு வரல. ஆனா தேவா பேசுனது எனக்கு பிடிச்சிருக்கு. என்கிட்ட ரகசியமா வந்து அசடு வழிஞ்சி உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லாம எல்லாரையும் வச்சுக்கிட்டு உங்க அக்காவை நான் தான் கட்டிக்க போறேன்னு சொன்னது நல்லா இருந்துச்சு. உனக்கு இதுல சம்மதமா மது? இது வரைக்கும் என் மனசை தொடச்சு வச்ச ஸ்லேட்டு தாமா. அதுல தேவா என் பேரை எழுதுறது தப்புன்னு தோணல. இந்த குடும்பத்துக்கு ஜோதி சொன்ன மாதிரி ஒரு நல்ல தலைவன் வேணும். அது தேவாவா இருந்தா தப்பென்ன? அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்குமா. எல்லா தகுதிகளும் உள்ள ஆண் தேவா. அவரை வேணான்னு மறுக்கவோ யோசிக்கவோ என்கிட்ட எந்த ஒரு காரணமும் இல்ல. ராத்திரி யோசிக்கிறேன், விழிஞ்சதும் தெளிவான முடிவை சொல்றேன். என் கவலை அது இல்லம்மா. வேற என்ன? இந்த முடிவை தேவாவை பெத்தவங்க ஏத்துக்கணுமே. ஏன், என்ன தடை? அது இல்லம்மா, இத்தனை நாள் இந்த வீட்டுல நான் சமையல்காரியா இருந்தவா. அந்த வீட்டுல இப்பவும் அப்படித்தான். அவங்க தயவுலதான் நம்ம குடும்பம் தலை தூக்கி இருக்கு. அதனால ஒரு சமையல்காரிய சம்மந்தியா ஏத்துக்க கற்பகம்மா மனசு சம்மதிக்குமா? நீ என்ன பேசுற? தேவா கட்டிக்க போறது என்ன? நான் படிச்சவ. இன்னைக்கு 40,000 சம்பாதிக்கிற அதிகாரி. அந்தஸ்துள்ள ஒருத்தி தான் மருமகளா போறா. அம்மா, உச்சிக்கு வந்த பல பேரோட வேற அலசுனா ரொம்ப கீழதான் இருந்திருப்பாங்க. செருப்பு தைக்கிறவன் உச்சிக்கு வந்தப்புறமும் இவன் செருப்பு தச்ச வந்தானேன்னு பழசையே பேசிட்டு இருக்க முடியுமா? உழைப்பால மேல வந்ததுக்கு கௌரவம் தானே உயர் பதவிகள். அதே மாதிரி வாழ்க்கையில நல்ல இடத்துக்கு வர என்ன தடை? எனக்கு அப்படி எதுவும் தெரியலம்மா. தேவா எனக்கு குழந்தை மாதிரி. அவன் உனக்கு புருஷனா வந்தா என்னை விட சந்தோஷப்படுறவங்க வேற யார் இருக்க முடியும்? அப்புறம் என்ன? இல்லம்மா, இத முதலாளி கூட ஒத்துப்பாரு. அந்த அம்மா மனசு எனக்கு தெரியும். இதுல பிரச்சனை அங்கதான் ஆரம்பமாகும். அத பத்தி நான் கவலைப்படலம்மா. நீ கவலைப்படாம இருக்கலாம் மது. ஆனா தேவா கவலைப்பட்டுதான் ஆகணும். காரணம் தேவாவுக்கு கற்பகம் அம்மா. இந்த பாரு, இந்த விஷயத்த தேவா எப்போ தான் வீட்டுல உடைக்க போறாருன்னு தெரியல. நானும் தேவாவும் இது தொடர்பா மனசு விட்டு பேசணும். நிறைய இருக்கு. நீயா மனசுக்குள்ள புழுங்கிக்கிட்டு குழப்பத்தை உண்டாக்காத. ஒண்ணு நடக்கணும்னு தெய்வ சித்தம் இருந்தா யாராலும் அதை தடுக்க முடியாது. புரியுதா? அம்மா தலையாட்டினாள். கவலையுடன் உள்ளே போனாள். கதவுகளை சாத்தி விட்டு விளக்குகளை அணைத்து விட்டு மது வந்து படுத்தாள்.
புது கட்டில், புது மெத்தை, புது வீடு. முதல் நாள் ராத்திரி புதிதாக ஒரு குண்டை போட்டுவிட்டு தேவா போய்விட்டான். அம்மா சொல்வது போல இதில் சிக்கல்கள் இல்லாமல் இல்லை. மது கண்களை மூடிக்கொண்டாள். மூடிய கண்களுக்குள் தேவா வந்து நின்றான். முழுமையாக சிரித்தான். என்ன குறை இவனுக்கு? காலையில் மது தயாராகி அலுவலகம் புறப்பட்டு விட்டாள். தேவா காரை கொண்டு வந்து வாசல் நிறுத்திவிட்டு உள்ளே வந்தான். மது ரெடியா? நேற்று வரை அவனை பொதுவாக பார்த்த எல்லோருடைய பார்வையும் அந்த வீட்டில் மாறி இருந்தது. வந்துட்டேன். தேவா நேரமாச்சா? ஒரு நிமிஷம் பேசலாமா? சாரதா கேட்டாள். சொல்லுங்கம்மா. நேத்து போற போக்குல ஒரு குள்ள வீசிட்டு போயிட்ட. அதுக்கு என்னப்பா அர்த்தம்? என்னது? ஓ, மதுவை நான் கட்டிக்க போறேன்னு சொன்னதா? அது விளையாட்டு இல்ல, நிஜம்தான். ஜோதி முன்னால் வந்தாள். நீங்க சொல்லிட்டீங்க, எங்க அக்கா சம்மதிக்க வேண்டாமா? அவதான் சம்மதிச்சிட்டாளே. மதுவே ஆடி போனாள். எங்க அக்கா எப்ப சம்மதிச்சா? தேவா சிரித்தான். மதுவுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா பொறுமையா இருக்க மாட்டா. எதிரில நிக்கிறது யாரா இருந்தாலும் எதிர்த்து பதில் தருவா. இதுக்கு பதிலே கொடுக்கல. மௌனம் சம்மதம் தானே? அத்தனை பேருக்கும் ஆச்சரியம். புறப்படு மது, நேரமாச்சு, மீதிய கார்ல பேசிக்கலாம். அவன் வாசலை நோக்கி நடக்க மது பின்னால் தொடர்ந்தாள். காரில் முன்பக்கம் ஏறிக்கொண்டாள். கார் புறப்பட்டது. தன் வீட்டு பால்கனியில் நின்றபடி கற்பகம் இதை பார்த்தாள். முகத்தில் சிரிப்பு தொலைந்தது. அதே நேரம் ரோட்டில் கார் பயணிக்க, என் மேல அவ்வளவு நம்பிக்கையா? எதுல மது? நான் வாய் திறந்து சம்மதம் சொல்லாம என் மௌனத்தை வச்சு தீர்மானிக்கிற அளவு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? மது, நான் குறுகின காலம் ஒருத்தரோட பழகினாலும் அவங்க கண் பேசுற பாஷைய சுலபமா புரிஞ்சுப்பேன். உன் மனசுல உள்ளத கண்கள் சொல்லுதே. என்ன பார்க்கும் போதெல்லாம் அதுல ஒரு விளக்கெரியுதே மது. அடேங்க அப்பா, ஒருவேளை எனக்கு சம்மதம் இல்லைன்னு நான் சொல்லிட்டா? நீ சொல்ல மாட்ட. சொல்லிட்டா காரணம் கேட்பேன். அது நியாயமா இல்லைன்னா உன்னை விட மாட்டேன். கடத்திட்டு போய் கட்டாய தாலி கட்டுவீங்களா? சச்ச, பலவந்தமா நடக்கிற எதிலையுமே எனக்கு உடன்பாடே இல்லை. பேசி தீர்த்துக்கணும் எதையும். எதுக்கு வெட்டி பேச்சு? உனக்கு சம்மதம், மேற்கொண்டு நல்லதை பேசுவோம். எவ்வளவு தன்னம்பிக்கை! ஒருத்தர் தீர்மானிச்சுட்டா அதை பத்தி கலங்காம அடுத்த கட்டத்துக்கு போக துடிக்கிறான். இதுதான் இவனை உச்சிக்கு கொண்டு வந்திருக்கு. உங்க வீட்டுல அப்பா அம்மாட்ட சொல்லியாச்சா? இல்ல மது, உனக்கு சம்மதம்னாலும் உங்ககிட்ட பேசிட்டு தானே அவங்க கிட்ட போகணும். அவங்க சம்மதிப்பாங்களா? அப்பாவுக்கு நிச்சயமா எந்த தடையும் இருக்காது. அம்மா கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க. தான் வீட்டுல வேலை செய்யற ஒரு பெண்மணியோட மகள் தனக்கு மருமகளா வர்றதா நினைப்பாங்க. ஐ எம் சாரி, இது அவங்க நினைப்பா மட்டும்தான் இருக்கும். இத நேத்திக்கே என் அம்மா சொல்லிட்டாங்க. அவங்க கவலை முழுக்க இதுதான் தேவா. தேவா பேசாமல் சாலையை கவனித்தான். அம்மா அனுமதி இல்லாம ஒரு பையன் கல்யாணம் செஞ்சுக்க முடியுமா தேவா? காரை சரக்கென ஒரு ஓரமாக நிறுத்தினான். நல்ல கேள்வி மது. ஆனா வாழ போறது நான். உன் கூட தான் வாழணும்னு விரும்புறேன். அந்த விருப்பத்தை உடைச்சிட்டு அம்மா பாக்குற பொண்ணு கழுத்துல தாலி கட்ட நான் அவங்க அடிமை இல்ல. பெத்தவங்க பாசம் வசதி தான். அதுக்காக சொந்த வாழ்க்கையில தலையிட யாருக்கும் உரிமை இல்ல மது. அது அம்மாவா இருந்தாலும். மது பேசாமல் அவனை பார்த்தாள். நீங்க சொல்றது சரி தேவா. இதோட காரணம் ஒரு பெரிய போராட்டம் குடும்பத்துல வெடிக்கும் இல்லையா? மதுதான் வேணும் நீங்க பிடிவாதம் பிடிச்சா அவங்களும் ஒரு சத்தியாகிரகம் பண்ணலாம். குடும்பத்துல அமைதி குலையாதா? மது, சில விஷயங்களை அடைய நாம போராட வேண்டி வந்தா அதுக்காக பயப்படக்கூடாது. இமோஷனல் மிரட்டல்கள் வரலாம். நான் சந்திக்க தயாரா இருக்கேன். பெத்த அம்மாவை பகைச்சிக்க நான் விரும்பல. ஆனா நம்ம கல்யாணம் நடக்கும். நீ கவலைப்படாத, இந்த பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன். சரி தேவா, எங்க அம்மா உங்க வீட்டுல வேலை பாக்குற காரணமா உங்க அம்மாவோட தாக்குதல்கள் இவங்க மேல இறங்கும். நான் இருக்கேனே, பாத்துக்கிறேன். அது இல்ல தேவா, ஆண்கள் இல்லாத நேரத்துல தனிப்பட்ட முறையில பெண்கள் உலகத்துல ஒரு ஆவேச நாடகம் நடக்கும். அதுக்காக நான் கவலைப்படுறேன். இந்த பாரு மது, நாம சேரணும் நான் விரும்புறேன். உனக்கு இதுல தடை இல்ல. இதுக்கு தெய்வ சம்மதம் இருந்தா யார் தடுத்தாலும் நிக்காது. வேலை பாரு. அலுவலகம் வந்துவிட இருவரும் இறங்கி அவரவர் பகுதிக்கு சென்றார்கள். அவனது உறுதி மதுவை பிரமிக்க வைத்தது. ஆனால் தேவா நினைப்பது போல இது சுலபமல்ல. இதில் நிறைய உரசல்களும் வரும். சரி, வரட்டும், சந்திக்கலாம். உள்ளே போய் தன் கேபினுக்குள் நுழைந்தாள். அந்த நொடியில் சொந்த பிரச்சனைகளை மூட்டை கட்டி வைத்துவிட்டு வேலைக்குள் இறங்கினாள். அவளது வேலைக்கான உத்தரவு, சம்பள விவரங்கள் எல்லாம் கம்ப்யூட்டரில் ஏற்றப்பட்டு அவள் மேஜைக்கு வந்தது. வேறு நிறுவனத்தில் வேலை பழகியதால் இங்கு வேலையில் எந்த கஷ்டமும் இல்லை. மேலும் மது வேலை என்று வந்துவிட்டால் வெறித்தனமாக கற்றுக்கொள்ளும் பெண். அன்று மாலைக்குள் அவள் சம்பந்தப்பட்ட செக்ஷன் அதன் உயர் அதிகாரிகளையும் பிரமிக்க வைத்தாள். 4 மணிக்கு தலைமை அதிகாரி அழைத்தார். அவளை பாராட்டினார். அவரும் இளைஞர்தான். உன் சுறுசுறுப்புக்கு, புத்திசாலந்தனத்துக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு மது, பயன்படுத்திக்கோ. நிச்சயம் சார். அவர் கண்களில் அவளை பார்க்கும்போது ஒரு கூடுதல் வெளிச்சம் இருந்தது. கம்பெனி தரக்கூடிய காரை நீ உபயோகப்படுத்தலையா? வார கடைசியில போதும் சார். ஆர்என்டில இருக்க மிஸ்டர் தேவா எனக்கு பக்கத்து வீடு. அவர் கார்ல நான் ஆபீஸ்க்கு வந்துருவேன். தேவா உன் நண்பரா? ஆமா, குடும்ப நண்பர். அந்த அதிகாரியின் கண்களில் ஒரு சின்ன பொறாமை தெரிந்தது. சரி, நீ போலாம். என்ன வேணாலும் எனக்கு கேளு.
உனக்கு நான் செய்யறேன். தேங்க்யூ சார். தன் இருப்பிடம் வந்துவிட்டால் ஒரு சிலர் வந்து அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். மெல்ல மெல்ல அலுவலகம் பிடிபட தொடங்கியது. வேலை முடிய 6:30 மணி ஆகிவிட்டது. தேவா உள்ளே வந்தான். மது, வருவியா? நேரமாவுமா? நான் ரெடி. இருவரும் காரில் ஏறிக்கொள்ள நகரின் மையப்பகுதியில் உள்ள அந்த உணவகத்தில் தேவா நிறுத்தினான். பசிக்குது மது, ஏதாவது சாப்பிட்டு போலாம். எனக்கும் பசிக்குது. டிஃபனுக்கு தேவா ஆர்டர் செய்தான். இருவரும் ஜாலியாக பேசிக்கொண்டே சாப்பிட்டார்கள். 8 மணி கடந்து விட்டது. கம்பெனி காரை எடுத்துக்கிட்டு வீக்கெண்ட்ல எங்கேயாவது அவுட்டிங் போலாமா? நாம 2 பேர் மட்டுமா? உன் தங்கச்சிங்க வந்தாலும் எனக்கு தடை இல்ல. மது சிரித்தாள். போலாம். வீட்டை இருவரும் அடையும் போதே 8:45. சாரதா வேலைகளை முடித்து அப்போதுதான் வந்திருந்தாள். மதுவை இறக்கிவிட்டு உள்ளே வந்து 10 நிமிடங்கள் பேசிவிட்டு தேவா வெளியேறினான். தன் வீட்டுக்குள் நுழைந்து காரை நிறுத்திவிட்டு உள்ளே வந்தான். ஹாலில் அப்பா அம்மா அரை தூக்கத்தில் டிவி. மெகா சீரியலை பார்த்து கொண்டிருக்க தேவா தன் அறைக்கு வந்து உடைகளை களைந்து பர்முடாஸ் டி-ஷர்ட்டுக்கு மாறி முகம் கழுவி கொண்டு வந்தான். சாப்பிடலாமா தேவா? அப்பா கேட்டார். நானும் மதுவும் ஹோட்டல்ல சாப்பிட்டோம்ப்பா. விசுக்கென கற்பகம் திரும்பினாள். ஆபீஸ் சீக்கிரமே முடிஞ்சாச்சா? 6:30க்கு புறப்பட்டோம். பசி எடுத்த காரணமா வெளியில சாப்பிட்டாச்சு. நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. எனக்கு டயர்டா இருக்கு, நான் படுக்க போறேன். தேவா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சொல்லுமா. சாரதா குடும்பம் நமக்கு பக்கத்துல வந்தாச்சு. இப்ப அந்த மதுவை கூட்டிட்டு போறது, கொண்டு வந்து விடுறது எல்லாமே நீதான். உன் கம்பெனில அவளுக்கு வேலையும் வாங்கி தந்திருக்க. என்ன நினைப்பு உன் மனசுல? தேவா அருகில் வந்தான். அம்மா, அப்பா கூட நீ வாழ்ந்து 2 பிள்ளைகளை பெற்றிருக்கிற. உனக்கு புரியலையா? எனக்கு மதுவை பிடிச்சிருக்கு. அவளைதான் நான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன். அப்பா நிமிர்ந்தார். இது அவட்ட நீ சொல்லிட்டியா? இன்னைக்கு காலையில் தான் சொன்னேன். அவகிட்ட சொல்லிட்டு தான் எங்க 2 பேர்கிட்டயும் சொல்றியா? அதானே சரி. கட்டிக்க போறவிட்ட முதல்ல நம்ம அபிப்பிராயத்தை சொல்ல வேண்டாமா? அவ என்னப்பா சொன்னா? அப்பா கேட்டார். தேவா வாய் திறப்பதற்குள் அம்மா முந்தி கொண்டாள். அவளுக்கு கசக்குமா? எத்தனை நல்ல இடம் கூறி வச்சு என் பிள்ளைய புடிச்சிட்டா. அம்மா, ஒரு நிமிஷம், தப்பா பேசாத. யாரும் குறியெல்லாம் வைக்கல. முதல்ல விஷயத்த சொன்னது நான் தான். இது நடக்காது தேவா. ஏம்மா? ஒரு சமையல்காரி, அதுவும் நம்ம வீட்டுல வேலை பார்த்தவ, நான் கொடுக்குற சம்பளத்துல 1/2 வயிறும் 1/4 வயிறுமா வாழ்ந்த குடும்பம். சாரதா எனக்கு சம்பந்தியா? நிச்சயமா நடக்காது. தேவா நெருங்கினான். அம்மா, சமையல்கார உத்தியோகம் கேவலம் இல்ல. அன்னமிட்டவள் அன்னைக்கு சமம்னு அப்பா சொல்லுவாங்க. ஏழ்மையில இருந்தவங்க உழைச்சு மேல வந்தா ஒஸ்தி தானே. அதுக்கு நாம காரணமா இருந்திருக்கோம்னா பெருமைப்படு. என்னடா சொல்ற? ஒரு குடும்பத்தை வளர்த்து பெருசாக்கி அந்த வீட்டு பொண்ணையே நீ மருமகாக்கிட்டா உன்னை விட ஒசந்த ஒரு தாய் உலகத்துல இருக்க முடியாது. அந்த பெருமையை வேண்டான்னு எப்படிமா சொல்ற? அப்பா மனதுக்குள் மகனை பாராட்டி கொண்டார். அம்மா அவன் மடக்கும் விதம் அவர் ரசிக்கும்படியாக இருந்தது. இல்ல தேவா, இதுல எனக்கு விருப்பம் இல்ல. மது இந்த வீட்டுக்கு ஒரு வேளை வந்தா சாரதாவை பழையபடி நான் சமையல்காரியா நடத்த முடியுமா? வேண்டாம், வேற ஆளை போடு. சாரதாமாவுக்கு பதவி உயர்வு கொடுத்துட்டு தான் சந்தோஷப்படு. நீங்க எதுவும் பேசலையே. அப்பா பக்கம் திரும்பினாள் கற்பகம். இந்த பாரு கற்பகம், வாழ போறவன் அவன். அவனோட விருப்பம் நமக்கு முக்கியம். அந்த பொண்ணு நல்லா படிச்சு பெரிய பதவியில இருக்கா. அவனுக்கு எந்த விதத்திலயும் அவ குறைச்சல் இல்ல. எனக்கு தடை இல்ல. ஆனா நான் சம்மதிக்கல. தப்பு கற்பகம். அந்தஸ்து பேதம் பாக்குறது சரியில்லை. யாருக்கும் உயர்வு வரலாம். சாரதா இனிமே இங்க வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனாலும் நம்ம மேல அவளுக்கு பாசம், விசுவாசம். என் கடைசி மூச்சு இந்த வீட்டு சமையல் கட்டுல தான் போகும்னு சொல்லியிருக்கிறா. அப்படி சொன்னவ தான் மகளை இந்த மாதிரி ஆசை உனக்கு வேண்டான்னு தடுத்து நிறுத்தணும். எதுக்கு கற்பகம்? கேள்வி கேட்காதீங்க. சாரதா நாளைக்கு முதல் இங்க வேலைக்கு வர வேண்டாம். எனக்கு மது மருமகளா வர்றது பிடிக்கல. படக்கென உள்ளே போய்விட்டார். தேவாவே அம்மாவிடம் இந்த வேகத்தை எதிர்பார்க்கவில்லை. லேசாக ஆடி போயிருந்தான். அப்பா அருகில் வந்தார். மதுதான் வேணும், நீ உறுதியா இருக்கியாப்பா? அதுல எந்த சந்தேகமும் இல்லப்பா. அம்மா இந்த அளவுக்கு இதுல தீவிரமா இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அவளுக்கு பிடிவாதம் அதிகம். அவ நினைச்சது நடக்கலன்னா அவளுக்கு பிடிக்காது. நடந்துட்டா பத்ரகாளியா மாறிடுவா. நீ இப்ப பாக்குறது கொஞ்சம்தான். உங்க அம்மாவோட மோசமான இன்னொரு பக்கத்தை நீயும் உன் தம்பியும் பார்த்ததில்ல. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னப்பா சொல்றீங்க? விடு, நீ கவலைப்படாத. உனக்கு மதுவை பிடிச்சிருக்கு. உனக்கு தகுதியான பொண்ணு, பொருத்தமான ஜோடி. அம்மா சம்மதம் இல்லாம எப்படி? அந்த தயக்கமே வேணாம். பேசுவோம். நல்ல விதமா எடுத்து சொல்லி போராடுவோம். இல்லைன்னா மீற வேண்டியதுதான். வேற வழி? அப்பா, உனக்கு நான் பக்கபலமா இருக்கேன்டா. உன்னை மகனா அடைஞ்சதுக்கு இத கூட நான் செய்யலன்னா எப்படிப்பா? தேவா உணர்ச்சி வசப்பட்டு அவரை கட்டிப்பிடித்து கொண்டான். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பெத்தவங்க பிள்ளைகளுக்காக மட்டுமே வாழும். நமக்குன்னு என்ன சொந்த விருப்பம் இருக்கோ நீ கவலைப்படாத போ. காலையில் சாரதா வழக்கம் போல எழுந்து குளித்து சாமி விளக்கேற்றி விட்டு 5:30க்கு வெளியே வந்து விட்டாள். நேராக வந்து தேவா வீட்டு அழைப்பு மணி அழுத்த ராமச்சந்திரன் வந்து திறந்தார். சாரதா அவரை கை கூப்பி வணங்கினாள். அவர் காலை நடை பயணத்துக்காக தயாராகி கொண்டிருந்தார்.
சாரதா உள்ளே வந்து ஃப்ரிட்ஜ் திறந்து பால் கவர்களை எடுத்து கத்தரித்து பாத்திரத்தில் கொட்டி ஸ்டவ்வை பற்ற வைக்க போக அவளது கைகளை வந்து கற்பகம் பிடித்தாள். சாரதா திரும்பினாள். என்னம்மா, இனிமே இந்த வீட்டு அடுப்ப நீ பத்த வைக்க வேண்டாம், போதும். என்ன சொல்றீங்க? புரியல? நீ இங்க வேலை செஞ்சது போதும், உன் கணக்கை இன்னும் 10 நிமிஷத்துல செட்டில் பண்ண போற, நீ போலாம். ராமச்சந்திரன் உள்ளே வந்தார். என்ன கற்பகம், இவளை வேலையை விட்டு நீக்கிறேன், அதுக்கான உடனடி அறிவிப்பு இது, நீ போலாம். ஏம்மா, வேலையை விட்டு நிக்கிற அளவுக்கு நான் என்ன தப்ப பண்ண? தேவா உள்ளே வந்தான். சாரதாம்மா, நீங்க எந்த தப்பையும் செய்யல. உங்க பொண்ணு மதுவை நான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன்னு சொல்லிட்டேன். சம்பந்தியாக போறவங்க சமையல்காரியா இருக்கக்கூடாதுன்னு அம்மா நினைக்கிறாங்க. அது நியாயம் தானே? இது வேலை நீக்கம்ல, பதவி உயர்வு. ராமச்சந்திரனுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. இல்ல இல்ல, அவன் சொல்றது காரணம் இல்ல. கற்பகம் கூச்சலிட அனைவரும் அதிர்ந்து போக, இந்த பாரு சாரதா, உன் பொண்ண நீ அடக்கி வச்சிருக்கணும். அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வர ஒரு நாளும் நான் சம்மதிக்க மாட்டேன். அதனால உன்னை வேலையில வச்சுக்க எனக்கு பிடிக்கல, நீ போலாம். அப்படி சொல்லாதீங்கம்மா, இந்த வீட்டை விட்டு நான் பிரிஞ்சா என் உயிர் போயிடும். அப்படியா சொல்ற? இது பொய் இல்லம்மா, சத்தியம். என்ன போ சொல்லிடாதீங்க, அழுதாள் சாரதா. அப்போ ஒண்ணு பண்ணு, தொடர்ந்து இந்த வீட்டுல நீ இருக்கணும்னு ஆசைப்பட்டா உன் பொண்ணுகிட்ட எடுத்து சொல்லு. காலம் முழுக்க கற்பகம்மா காலடியில நான் நிக்கணும்னா நீ தேவாவை மறக்கணும்னு சொல்லு. என் மகனுக்கு நிகரா இல்லைன்னா அவனை விட வசதியா உன் பொண்ணுக்கு நானே வரன் தேடி என் செலவுல ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்துறேன். மதுவை என் மகளா ஏத்துக்க நான் தயார். அவ மருமகளாக முடியாது, புரியுதா? முடிவு உன் கையில. உன் பொண்ணுகிட்ட பேசிட்டு நல்ல முடிவாயிடு. அது வரைக்கும் உனக்கு தற்காலிக வேலை நீக்கும், நீ போலாம். தேவா ஏதோ சொல்ல வர, யாரும் பேச வேண்டாம், பதில் சொல்ல வேண்டியது சாரதா மட்டும்தான். அவ பொண்ணுங்களை ஆளாக்கினது நானு. எனக்கு பிடிக்காத ஒன்ன செஞ்சு நன்றி கெட்டவளா சாரதா மாற மாட்டான்னு நான் நம்புறேன். கற்பகம் உள்ளே போய்விட்டாள். சாரதா அதிர்ச்சியுடன் நின்றாள். அவளது உடம்பே நடுங்கியது. சாரதாம்மா, தேவா நெருங்க அழுது கொண்டே சாரதா வாசலை நோக்கி வேகமாக நடக்க தொடங்கினாள். பாத்தியாடா எங்க அடிக்கிறா உங்க அம்மான்னு பாத்தியா? இனிமே ஜாக்கிரதையா செயல்படணும் தேவா. தேவா யோசிக்க தொடங்கினான். சாரதா அழுது கொண்டே உள்ளே வந்தாள். மது ஆபீஸுக்கு புறப்பட தயாராகி கொண்டிருந்தாள். ஏம்மா, என்னாச்சு? சாரதா அப்படியே போய் உட்கார்ந்து விட்டாள். 3 பெண்களும் அருகில் வந்தார்கள். என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு அழு. சாரதா கற்பகம் பேசியதை சொல்லி அழுதாள். அந்த நேரத்துல தேவா மாமா 2 பேர் இருந்தாங்களா? இருந்தாங்க. தேவாவை அந்த அம்மா பேசவே விடல. இந்த பாரு மது, எனக்குன்னு ஒரு செஞ்சோற்று கடன் இருக்கு. நம்ம குடும்பத்தை ஆளாக்கி நல்ல நிலைக்கு கொண்டு வந்தது கற்பகம்மா. இந்த கல்யாணம் அவங்களுக்கு பிடிக்கல. இதை நடத்தி நான் நன்றி கெட்டவளாகணுமா? அதனால வேண்டாம்மா, தேவாவை மறந்துரு. தேவாவை விட வசந்த பையனா பார்த்து நானே ஜாம் ஜாம்னு என் செலவுல கல்யாணத்தை மதுவுக்கு நடத்துறேன். மதுவை என் பொண்ணா ஏத்துக்கிறேன், மருமகளா ஏத்துக்க மாட்டேன்னு அந்த அம்மா உறுதியா சொல்லிட்டாங்க. நீயும் அதுதான் நியாயம்னு சொல்றியா? நியாயம்னு சொல்லலம்மா, மீறி இந்த கல்யாணத்தை நடந்துக்கிட்டா அந்த அம்மா அந்த வெறியில என்ன முடிவெடுப்பா? உன்னை மனசார அந்த அம்மா ஒத்துக்கலன்னா வாழ்க்கையில நிம்மதி இருக்குமா? யோசிமா. மகளோட சந்தோஷ வாழ்க்கையை விட உனக்கு நன்றி கடன் தான் முக்கியம் இல்லையா? என்னை கொல்லாத மது. அம்மா, நீ பதட்டப்படாம யதார்த்தம் பாரு. அவங்க நம்மள ஆளாக்குனது நிஜம். உன் நன்றி கடனுக்காக ஏன் சந்தோஷத்தை நீ சாகடிக்கலாமா? சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். 2 வீட்டு பெரியவங்களையும் உதறிட்டு நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா கற்பகம்மா என்ன பண்ணுவாங்க? அப்படி சொல்லாதடி. சொல்லுவேன். இந்த பாரு, ஏழ்மை கேவலம் இல்ல, வாழ்நாள் முழுக்க நான் சமையல்காரி பொண்ணாவே இருக்கணும்னு இல்ல. அவங்க நம்ம குடும்பத்துக்கு செஞ்சாங்க, அதுக்கு நீ பாடுபட்ட. உழைப்பும் கொஞ்சம் இல்ல, உன் உடம்ப செருப்பா தச்சு நீ போட்ட காரணமாத்தான் அவங்க வயிறு குளிர்ந்திருக்கு. நீ அடிமை இல்ல, நன்றி உள்ள ஒரு ஊழியை. அந்த நன்றிக்காக உன் மகளோட வாழ்க்கையை பணைய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த பாரு, நாளை முதல் நீ அந்த வீட்டுக்கு வேலைக்கு போக கூடாது. இது உன் மூத்த பொண்ணோட உத்தரவு. மது, இது நியாயமா? என் கடைசி மூச்சு இந்த வீட்டு சமையல் கட்டுல தான் போகும் நீ உணர்ச்சி வசப்பட்டு அறிக்கை விட்டதெல்லாம் போதும். அது பொய் இல்லடி. வாய மூடு. நேரத்துக்கு தக்க நாமும் மாறணும். உன் குழந்தைங்க உயரத்துக்கு வரும்போது அவங்க கூட நீயும் வரணும். நீ கீழேயே நின்றுகிட்டு இருந்தா நாங்க பட்ட பாட்டுக்கு அர்த்தமே இல்ல. மது, நாளை முதல் நீ வேலைக்கு போக வேண்டாம். ஒரு சமையல்காரியோட அத்தியாயம் முடிஞ்சாச்சு. சம்பந்தியா அவங்கள ஏத்துக்கலன்னா வேண்டாம், கல்யாணம் நடக்கும். இவ்வளவு தீவிரமா வேணுமா மது? கண்டிப்பா வேணும். ஒரு பிச்சைக்காரிய தேவா தேர்ந்தெடுக்கல. எனக்கு என்ன குறைச்சல்? என்னை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி அந்த அம்மா அவமானப்படுத்துறாங்க. உன் பொண்ணை அவமானப்படுத்துற வீட்டுல நீ தொடர்ந்து வேலை பார்க்கணுமா? பார்க்கணும்னு நினைச்சா என்ன மறந்துரு. மது, உள்ள போய் ஓய்வெடு. நீ தலை குனிஞ்சது போதும், இனி நிமிரு. தன் குழந்தைகளால கௌரவம் அடையும் போது அந்த வாய்ப்பை எதுக்காகவும் பெத்தவங்க இழக்கக்கூடாது, புரியுதா? ஜோதியும் ஜீவாவும் அருகில் வந்தார்கள். அக்கா சொல்றது நியாயம்மா, நம்ம குடும்பம் முக்கியம் தானே. எங்களுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட.
எங்களையே உதறிட்டு நன்றி கடன் பெருசுன்னா நீ பட்ட கஷ்டங்களுக்கு அர்த்தமே இல்லையே. சாரதா நிமிர்ந்தாள். போதும்மா, அடுப்படியில வெந்து அடுத்தவங்களுக்கு கும்பிடு போட்ட நாட்கள் போதும். வாழ்ந்த காலத்தை நீ வாழ போறதில்ல. இருக்கிற நாட்களை கம்பீரமா இரேன், தப்பென்ன? இனி யோசிக்க எதுவும் இல்ல ஜோதி. ஜோதி, காலையில் நீ போய் இனிமே அம்மா வேலைக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லிடு. நான் அந்த வீட்டுல நீ மருமகளாத்தான் காலை வைப்பேன். சாரதா எதுவும் பேசவில்லை. ஜோதி தேவாவின் வீட்டுக்குள் நுழைந்தாள். தேவா புறப்பட்டு கொண்டிருந்தான். வா ஜோதி. கற்பகம் வெளியே வந்தாள். என்னம்மா? அம்மா வரமாட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். நான் போட்ட பொருள் ஆடி போயிட்டாளா? சரி, நல்லா யோசிக்கட்டும், 2 நாள் கழிச்சு வரட்டும். இல்லைங்க, இனிமே எப்பவுமே அம்மா வரமாட்டாங்க. என்ன சொல்ற? வரமாட்டேன்னு சாரதா சொன்னாளா? அம்மா இனி எதுவும் சொல்ல மாட்டாங்க. இது எங்க அக்காவோட முடிவு. வீட்டுல அக்கா வச்சதுதான் சட்டம். அதுக்கு கட்டுப்பட அம்மா தயாராயிட்டாங்க. நீங்க வேற ஆளை தேடிக்கலாம். கற்பகம் அதிர்ந்து போனாள். உங்க அக்கா வச்சது சட்டமா? அதுல தப்பில்லையே. பின்ன நாங்க வளர்ந்துட்டா பொறுப்ப உரிமைகளை அவங்க கிட்ட கொடுத்துட்டு பெரியவங்க ஒதுங்கணும். அவங்க தப்ப மதிக்கணும். சாகர வரைக்கும் நானே ஆளணும்னு நினைக்கிறது அரசியல்ல மட்டும்தான். குடும்பத்துல அது எடுபடாது. திமிராடி. நான் யார சொல்றேன்? நாங்க 3வது மனுஷங்க விஷயத்துல விருப்பத்துல மூக்க நுழைக்க மாட்டோம். எங்க அம்மாவை பத்தி நான் சொன்னேன். வரட்டுமா? தேவா மாமா, அக்கா புறப்பட்டாச்சு. ஜோதி வெளியேற. என்னது தேவா மாமாவா? அது அவ விருப்பம். கூப்பிடாதேன்னு சொல்ல முடியுமா? ராமச்சந்திரன் கேட்க தேவா சிரித்தபடி ஷூக்களை மாட்டிக்கொண்டு காருக்குள் நுழைய கற்பகம் அவசரமாக மாடிக்கு ஓடினாள். தேவா காரை நகர்த்த மது சிரித்தபடி வந்து முன்கதவை திறந்து ஏறிக்கொள்ள கார் புறப்பட்டது. கற்பகத்தின் சீற்றம் அதிகமானது. நான் இவ்வளவு சொல்லியும் தேவா அவளை கார்ல ஏத்திட்டு போறான் பாத்தீங்களா? ராமச்சந்திரன் அருகில் வந்தார். உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா கற்பகம்? என்ன? யதார்த்தத்தை இந்த தலைமுறையை நீ சரியா புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா அவமானப்படுவ. என்ன சொல்றீங்க? சாரதா மதுவுக்கு அம்மா. தான் அம்மாவை தடுத்து நிறுத்துற உரிமை மதுவுக்கு உண்டு. தடுத்து நிறுத்திட்டா. சாரதாவும் அதுக்கு கட்டுப்பட்டுட்டா. தேவா மேஜர். உன் பேச்சுக்கு தலையாட்டிக்கிட்டு அவன் இருப்பான்னு எதிர்பார்க்காத. நீ ஒரேடியா மறுத்துட்டா 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வந்து நிப்பாங்க. நீ வீட்டுக்குள்ள அனுமதிக்கலன்னா வேற வீடு பார்த்து குடுத்தனம் நடத்துவாங்க. அதை உன்னால தடுக்க முடியுமா கற்பகம்? நான் உயிரை விட்டுடுவேன். பைத்தியம். இந்த மிரட்டலுக்கெல்லாம் யாரும் பயப்பட மாட்டாங்க. போய் சேருன்னு ஒரு கொள்ளிய போட்டுட்டு உன் புள்ள போயிட்டே இருப்பான். இந்த பாரு, வாழறதும் சாகிறதும் உன் கையில இல்ல. அதை தீர்மானிக்க நீ கடவுளும் இல்ல. புரியுதா? கற்பகம் அதிர்ந்து போனாள். உன் பிடிவாதம் அதிகபட்சம் செல்லுபடியாகக்கூடிய இடம் என்கிட்ட மட்டும்தான். போனா போட்டும் நான் பொறுத்துக்கிட்டேன். உன் பிடிவாதம் காரணமா நம்ம பிள்ளைகளை இழந்துடாத. இத நல்ல அட்வைஸா எடுத்துக்கிட்டு உன் மனசை மாத்திக்கோ. ஒரு சமயக்காரி பொண்ணு என் மருமகளா? போதும், நிறுத்துடி. கேட்டு கேட்டு அழுத்து போகுது. இதே தொடர்ந்து நீ பேசினா தேவா உன்னை கண்டிப்பா வெறுப்பான். ஜாக்கிரதை. நான் சொல்றத சொல்லிட்டேன். இனிமே உன்கிட்ட பேச எனக்கு எதுவும் இல்ல. அவர் உள்ளே போய்விட கற்பகம் அப்படியே நின்றாள். இத்தனை எடுத்து சொல்லியும் அவள் தலையில் ஏறவில்லை. சாரதா மக என் மருமகளா என்ற கேள்விதான் உடம்பு முழுக்க பரவி இருந்தது. மனதுக்கு ஒரு சங்கதி பிடிக்காவிட்டால் கடைசி வரை அது படாத பாடுபடுத்தும். அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மனதை தெளிவாக ஆக்கிக்கொண்டு மற்றவர்கள் கண்ணோட்டத்தில் இருந்து பிரச்சனைகளை அணுக வேண்டும். அதற்கான பொறுமை, புத்திசாலித்தனம் இரண்டுமே கற்பகத்திடம் இல்லை. 2வது பிள்ளை வந்தா என்ன சொல்லுவான்? அவனும் அண்ணன் பக்கத்தான் பேசுவான். தான் தனித்து விடப்பட்டதை போல ஆகிவிட்டாள் கற்பகம். ஒரு மாதிரி அழுகை பீரிட்டது. இப்பவே என் மகனை வளைச்சு பிடிச்சு தனக்கு சாதகமா சகல பேரையும் இழுத்துட்ட மது இந்த வீட்டுக்கு வந்தப்புறம் என்ன பண்ணுவா? அவ வரத்தான் வேணுமா? இதை தடுக்க முடியாதா? காலை அலுவலகம் வந்து மது இருக்கும் பகுதிக்கு தேவா வந்து விட்டான். நேராக மதுவின் அறைக்கே வந்து விட்டான். சொல்லு மது, வீட்டுல பிரச்சனையா? உன் தங்க ஜோதி வந்து வெளுத்து கட்டிட்டாளே. மரியாதை குறைவா பேசினாளா? நிச்சயமா இல்ல மது, அப்படி எதுவும் பேசல. எங்க அக்காவை மீறி எங்க அம்மா எதுவும் பேச மாட்டாங்க. பிள்ளைங்களுக்கு பெத்தவங்க வழிவிடணும்னு ஒரு போடு போட்டா. எங்க அம்மா ஆடி போயிட்டாங்க. மது சிரித்தாள். எங்க அம்மா நீ மருமகளா வரக்கூடாதுன்னு பிடிவாதமா இருக்காங்க. மனசுல ஒரு முதலாளித்துவம் படிஞ்சு போச்சு. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க தேவா? நான் பேசுறேன். இதை எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். அப்பா இந்த நேரம் பேசி இருப்பாரு. தம்பியும் என் பக்கம்தான் பேசுவான். சரி, எதுக்குமே அவங்க மசியலன்னா நம்ம கல்யாணம் அவங்க விருப்பத்தை மீறி நடக்கும் மது. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அந்த அளவுக்கு என்ன போக விட மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். ஆமா, ஒரு பகையோட என்ன பார்த்தாங்கன்னா எல்லாரோட நிம்மதியும் போயிடும் தேவா. தடுப்போம், முடியலன்னா போராடுவோம் மது. தேவா மாலை வீடு திரும்ப அம்மா எதிரே நடுத்தர வயது பெண்மணி ஒருத்தி பாவமாக நின்றாள். உனக்கு சம்பளமா மாசம் 3000 ரூபாய் தரேன். காலையில 6 மணிக்கு வீட்டுல இருக்கணும். ராத்திரி சமையல முடிச்சுட்டு தான் நீ போகணும். முடியுமா? முடியும்மா. நல்லா வாய்க்கு ருசியா சமைக்கணும். 1 வாரம் பார்த்து நாங்க திருப்தி பட்டாதான் உன்னை வேலைக்கு வச்சுக்க முடியும். சரிம்மா.
கௌரவமா நடந்துக்கணும், அனாவசியமா பேச்சு கூடாது. என் நடத்தைய பார்த்து பிடிச்சா வேலைக்கு வச்சுக்கோங்க, இல்லைன்னா அனுப்பிடுங்க. சரி, காலையில 6 மணிக்கு வா. அவள் வணங்கி விட்டு போக தேவா ஏற இறங்க பார்த்தான். புது சமையல்காரியாமா? ஆமா, இவளுக்கு வயசு பொண்ணு யாரும் இல்ல. அப்படி இருந்தா இவளும் சம்மந்தி ஆகு பாப்பா. 2வது பிள்ளை ஒருத்தன் எனக்கு இருக்கானே, தலையெழுத்து. தேவா சிரித்து விட்டான். ஏண்டா சிரிக்கிற? அம்மா, ஏன் இப்படி வரட்டு கௌரவத்துல அழிஞ்சு போற? மனுஷங்களை மட்டும் பாருமா. யாரும் ஒரு தொழில பதவிய நெத்தில பச்சை குத்திக்கிட்டு வர்றதில்ல. அதனால அவங்க தாழ்ந்தும் போறதில்ல. புரியுதா? என்ன சொல்ற? விடு, விவாதம் பண்ண நான் வரல. நல்ல முகூர்த்த நாளா ஜோசியரை வச்சு தேர்ந்தெடு. எதுக்கு? எனக்கும் மதுவுக்கும் கல்யாணம் நடத்த? வேண்டாம் தேவா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தவனா, உன்னை ஆளாக்குன அம்மானா. என் விருப்பத்தை மீறி அந்த மதுவை நீ கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அந்த வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது. இது சாபமாம்மா. நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. இந்த பாருமா, வாழ்க்கைனா என்ன? நல்லபடியா வாழ கடவுள் தந்த வரம் தானே. நல்லபடியா வாழ்றது எது? மனசுக்கு பிடிச்சவங்க கூட வாழ்ற வாழ்க்கை. மது என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு. நான் சந்தோஷமா இருக்க அவ தான் உதவ முடியும். இத நீ புரிஞ்சுக்கோ. நான் சந்தோஷமா இல்லைன்னா உன் வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. புரியுதா? இது மிரட்டலா? நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. அப்படியே வாக்கியத்தை அவன் திருப்பி போட கற்பகம் அதிர்ந்து போனாள். அம்மா, என் விருப்பத்தை மதிச்சு நீயே முன்னால நின்னு இந்த கல்யாணத்தை நடத்து. நான் மறுத்துட்டா என்ன மன்னிச்சிருமா, இந்த கல்யாணம் நடக்கும். நான் உயிரை விடுவேன். ஓ அப்படியா? சரி, என்னைக்கோ ஒரு நாள் போற உயிர் இப்பே போட்டுமே, நான் தடுக்க முடியுமா என்ன? நிலை குலைந்தாள் கற்பகம். ராமச்சந்திரன் வந்தார். தேவா, குறைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்க. நீ விரும்பினபடியே மதுவை கட்டிக்க. நான் ஜோசியரை வச்சு முகூர்த்த தேதியை குறிக்கிறேன். கற்பகம் சூடாகி விட்டாள். நான் பிடிவாதக்காரி, சொன்னதை செய்வேன்னு தெரியும்ல. அம்மா, நான் உன் பிள்ளை, என் சுபாவமும் உனக்கு தெரியும். அவளை வெறுப்புடன் பார்த்துவிட்டு தேவா வெளியேறிவிட ராமச்சந்திரன் அருகில் வந்தார். கற்பகம், இது நல்லா இல்ல. தேவா நேராக மது வீட்டுக்கு வந்து விட்டான். நடந்த சகலத்தையும் சொல்ல சாரதா மிரண்டாள். தம்பி, உங்க அம்மா விபரீதமா ஏதாவது முடிவு எடுத்துட்டா? அப்படிலாம் கவலைப்பட்டா முடியாது. கேலண்டர் எடுங்க. சாரதா எடுத்தாள். அடுத்த முகூர்த்தம் எப்பன்னு பாருங்க. நாளை மறுநாள் புதன்கிழமை சுப முகூர்த்தம். நாளும் ரொம்ப நல்லா இருக்கு. மது, நம்ம கல்யாணம் நாளைக்கு மறுநாள். தேவா, அதுக்குள்ள ஒரு கல்யாணத்தை நடத்த முடியுமா? முடியணும். சிம்பிள். கோயில்ல கல்யாணம், ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்க்கு நேரா போறோம். வேண்டிய ஏற்பாடுகளை நாளைக்கு நீயும் நானும் செய்யறோம். அப்புறமா ஒரு பெரிய ஹோட்டல்ல கிராண்டா வரவேற்பு கொடுத்துக்கலாம். தம்பி, இவ்வளவு அவசரமா நடத்தணுமா? அம்மா, நல்லா புரிஞ்சுக்கங்க. இத நடக்க விடாம தடுக்கணும்னு எங்க அம்மா சிறுபிள்ளைத்தனமா இருக்காங்க. யாரோட உணர்வுகளையும் புரிஞ்சிக்காத பிடிவாதம். அதனால நேரான வழியில போனா அவங்க என்ன மிரட்ட எந்த எல்லைக்கும் போவாங்க. அதுக்கெல்லாம் அவகாசம் தராம மது கழுத்துல என் தாலி ஏறியாகணும். பெத்த தாயை விட்டுட்டு மது கடுப்பாகி விட்டாள். நீயும் மத்தவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்காம பேசுற. அப்படின்னா நீயும் வர வேண்டாம், வீட்டுல இரு. நீயும் இல்லாம என் கல்யாணம் நடக்கட்டும். என்னடி இப்படி பேசுற? நீங்க வாழணும்னு ஆசைப்படுற என்னையா இப்படி பேசுற? சாரதா அழுது விட்டாள். தேவா அருகில் வந்து சாரதா கைகளை பிடித்து கொண்டான். மதுவோட அம்மாவா, என் மாமியாரா? இனிமேதான் புது உறவு வரப்போகுது. ஆனா உங்களை எப்பவுமே அம்மாவைத்தான் நான் நினைக்கிறேன். என்னை குளிப்பாட்டி சோறு ஊட்டி தூங்க வச்சு எல்லாம் செஞ்ச அம்மா நீங்க. குரல் இடற தேவா பேச சாரதாவின் கண்கள் கலங்கின. மதுவை விட்டுடுங்க. என் ஆசையை நிறைவேற்ற நீங்க ஒத்துழைப்பு தரமாட்டீங்களா? நிச்சயமா தருவேன்பா. அது போதும் எனக்கு. தம்பி, இத்தனை எதிர்பார்ப்புகளையும் கடந்து மது அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது உங்க அம்மா மனநிலை நடவடிக்கை எப்படி இருக்கும்? அத மது பார்த்துப்பா. நீங்க கவலைப்படாதீங்க. இனி பேச அவகாசம் இல்ல. மது, 3 நாளைக்கு லீவ் போட்டுரு. நாளைக்கு ஏற்பாடுகள், நாளை மறுநாள் கல்யாணம், அடுத்த நாள் வழிபாடுகள். சரியா? சரி தேவா. தேவா சற்று தாமதமாக வீட்டுக்கு வர அப்பா மட்டும் ஹாலில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தார். அம்மா எங்க? படுத்துட்டாப்பா. நீங்க என் ரூமுக்கு வாங்கப்பா. அப்பா அவனை பின்தொடர்ந்தார். அவர் உள்ளே நுழைந்ததும் கதவை சாத்தினான் தேவா. தன் தீர்மானத்தை சொன்னான். நீங்க என்னப்பா நினைக்கிறீங்க? சொன்னா நீ ஆச்சரியப்படுவ. நானும் இதேதான் நினைச்சேன். அப்பா, வேற வழி இல்ல. உங்க அம்மாவுக்குள்ள ஒரு மிருகம் வந்தாச்சு. அது அவளை கட்டி வச்சு ஒரு பெரிய சேதத்தை உண்டாக்குன அப்புறம் தான் வெளியே போவோம். இல்லைன்னா அவளே அழிஞ்சு போவா. வேண்டாம்ப்பா, அப்படி எதுவும் நடக்க வேணாம். அம்மா நல்லா இருக்கணும். இந்த பாரு தேவா, அளவுக்கு மீறி யார் ஆடுனாலும் அனுபவிச்சுதான் தீரணும். உன் கல்யாணத்தை தடுக்க என்னெல்லாம் வழின்னு உங்க அம்மா இனி யோசிப்பா. அவ செயல்படுறதுக்குள்ள மது மருமகளா இந்த வீட்டுக்குள்ள வந்தாகணும். சரிப்பா, பின் விளைவுகள் கடுமையா இருக்குமா? இந்த பாரு தேவா, ஒரு சங்கதியை தீர்மானிச்ச அப்புறம் பின் விளைவுகளை பற்றி ரொம்ப கவலைப்படக்கூடாது. புரியுதா? என்ன நடந்தாலும் ஏத்துக்கணும். உங்களுக்கு சம்மதம் தானப்பா? பூரண சம்மதம். உங்க அம்மாவை சரியா புரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ செயல்பட தொடங்கிட்ட. நாளைக்கு காலையில உன் பேருக்கு நான் ஒரு செக் தரேன்.
மதுவுக்கு தாலி கொடி, முகூர்த்த பட்டு புடவை, உனக்கு பட்டு வேட்டி எல்லாம் என் பணத்துல வாங்கிரு. கோயில் பதிவு திருமண ஆபீஸ் எல்லாத்துலயும் ஏற்பாடுகளை செஞ்சிரு. இந்த பாரு, எந்த கலக்கமும் தயக்கமும் வேண்டாம். பெத்தவங்க பிள்ளைகளை வாழ வைக்கணும். அதுக்கு தடையா இருந்தா மீற வேண்டியதுதான் தம்பி. அதுல தப்பே இல்ல. ரொம்ப நன்றிப்பா. அவருடைய கால்களில் தேவா விழ அவனை தூக்கி நிறுத்தி அவன் நெற்றியில் முத்தமிட்டார். என் மூத்த பிள்ளடா நீ. உன் சந்தோஷம் தாண்டா கண்ணா எனக்கு பெருசு. தேங்க்யூப்பா. செல்வாட்ட விவரத்தை சொல்லணும். அவனை திடீர்னு வரவழைச்சா உங்க அம்மா சந்தேகப்படுவா. போன்ல எல்லா விவரத்தையும் நான் பேசிடுறேன். ஆமாப்பா, எனக்கு உடன்பிறப்புன்னு அவன் ஒருத்தன் தான் இருக்கான். அவனுக்கு தெரியணும். இப்போ உங்க அம்மா தூங்கிட்டா, இப்பவே பேசிடலாம். அவ ரூம்ல உள்ள எக்ஸ்டென்ஷனை நான் கட் பண்ணிட்டு வரேன், நீ டயல் பண்ணு. ராமச்சந்திரன் கற்பகம் அறைக்கு வந்தார். அவள் உறங்கிக் கொண்டிருக்க டெலிபோனின் இணைப்பை துண்டித்தார். தேவா அறைக்கு வந்தார். அதற்குள் லைனில் செல்வா வந்து விட்டான். ராமச்சந்திரன் வாங்கிக் கொண்டு சகலமும் விவரமாக சொல்லத் தொடங்கினார். 15 நிமிடங்கள் பேசினார். தேவாவிடம் தந்தார். என்ன மன்னிச்சிரு செல்வா, எனக்கு வேற வழி தெரியல. தப்பே இல்ல, இதுக்கே வருத்தப்படுற. எந்த கோயில்னு புக் பண்ணதும் சொல்லு. இன்னைக்கு ராத்திரியே சென்னைக்கு வந்து சிநேகிதன் வீட்டுல தங்கிக்கிறேன். காலையில நேரா கோயிலுக்கு வந்துடுறேன். தேங்க்யூடா. எதுக்கு? அண்ணன் கல்யாணத்துக்கு தம்பி இல்லாமலா? தேவா, எனக்காவது பதட்டமும் முன்கோமும் உண்டு. கொஞ்சம் அவசரப்படுவேன். உனக்குள்ள நிதானம் யாருக்கும் வராது. நீ எடுக்கிற முடிவுகள் தப்பாவும் இருக்காது. கோ ஹெட். நாளைக்கு மறுநாள் கோயில்ல சந்திப்போம். ரிசீவரை அவன் வைத்து விட தேவாவுக்கு உற்சாகமாகி விட்டது. அப்பா, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க. செல்வா சப்போர்ட் கிடைச்சதும் எனக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலா தெம்பு வந்துருச்சு. அப்பா சிரித்தார். நடக்க வேண்டியத கடவுள் தீர்மானிச்சுட்டா அதை யாராலும் தடுக்க முடியாதுப்பா. காலை அலுவலகம் புறப்படுவதை போல தேவா புறப்பட்டான். மது வந்து காரில் ஏறிக்கொண்டாள். வழக்கம் போல கற்பகா அம்மா பால்கனியில் இருந்து அதை எரிச்சலுடன் பார்த்தாள். நேராக உள்ளே வந்தாள். போன் போட்டு தரகரை உடனடியாக வர சொன்னாள். ராமச்சந்திரன் அருகில் இருந்தார். எதுக்கு இப்ப தரகரை வர சொல்ற? தேவாவுக்கு ஒரு நல்ல வரன் கொண்டு வர சொல்ல. நீ சொன்னதும் தேவா தாலி கட்டிடுவானா? கட்டணும். அவன் மனச மதுவோட பக்கத்துல இருந்து திருப்பணும். இந்த பாரு, விவரம் புரியாத குழந்தை கூட இவ்வளவு மோசமா நடக்காது. உனக்கு புத்தி கெட்டு போச்சு. என் பிள்ளை வாழ்க்கையை நீ பாழாக்குறியா? புது சமயக்காரி உள்ள வேலை பாக்குறா, அவ காதுல விழ வேண்டாம். சரி, நான் வெளியில போகணும். கொஞ்சம் வேலை இருக்கு. டிஃபன் ரெடியா? கொண்டு வர சொல்றேன். ராமச்சந்திரன் உட்கார்ந்தார். பொங்கல், இட்லி, சாம்பார் வந்தது. ஒரு வாய் சாப்பிட்டார். சாரதாவை மிஞ்ச ஒருத்தர் பிறக்கணும். எனக்கு இந்த டிஃபன் பிடிக்கல, நான் ஹோட்டல்ல பாத்துக்கிறேன். எழுந்து போய்விட்டார். கற்பகம் சாப்பிட்டு பார்த்தாள். ஏமா இவ்வளவு மோசமா இருக்கு? நீ வேலைக்கு வர வேண்டாம். அந்த பெண் முறைத்து விட்டு வெளியேற கற்பகம் நிலை குலைந்தாள். ராமச்சந்திரன் புறப்பட்டு தெருக்கோடிக்கு ஆட்டோ பிடிக்க வந்தார். சாரதா அவருக்காக காத்திருந்தாள். கையில் ஒரு டிஃபன் பாக்ஸ். இந்தாங்க. என்ன சாரதா இது? உங்களுக்கு காலை டிஃபன். புதுசா உங்க வீட்டுக்கு வந்தவ சரியா செய்ய மாட்டான்னு எனக்கு தெரியும். அவருக்கு கண்கள் கலங்கி விட்டன. சாரதா, நீ வைரம். உன்னை அழகா பாதுகாத்து வச்சுக்க கற்பகத்துக்கு தெரியலையே. இப்படி பிடிவாதத்துல அழிஞ்சு போறாளே. விடுங்க. ஆனா இந்த அவசர கல்யாணத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வேற வழி இல்ல சாரதா. கற்பகம் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்குள்ள நாம முந்திக்கணும். நீ வீட்டுக்கு போ சாரதா. ரொம்ப நன்றிம்மா. சாரதா போனதும் அருகில் இருந்த ஒரு பூங்காவுக்குள் அவர் நுழைந்து நிதானமாக உட்கார்ந்து அந்த டிஃபனை ருசித்து ரசித்து சாப்பிட்டார். நல்லத சாப்பிட, நல்லவங்க கூட வாழ கற்பகத்துக்கு கொடுத்து வைக்கல. நடக்கிறது நடக்கட்டும். காலையில் அப்பா கொடுத்த செக்கை மாற்றி மதுவுடன் போய் கோவிலை பதிவு செய்தான் தேவா. காலை 7:30 உண்பது முகூர்த்தம். அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்துவிட்டு நகை கடைக்கு போய் தாலி, தாலி கொடி, மோதிரங்கள் என சகலமும் வாங்கி கொண்டார்கள். ஜவுளி கடைக்கு போய் இருவருக்கும் பட்டு துணிகள், குடும்பத்தார் எல்லோருக்கும் டிரெஸ், பிறகு பூக்கடை வந்து மாலைகள், ஐயருக்கு தகவல், பிறகு ரெஜிஸ்ட்ரார் அலுவலகத்தில் தேவையான நடைமுறைகள் என எல்லாம் முடிக்க மாலை 5 மணியாகிவிட்டது. செல்வாவுக்கு போன் மூலம் தகவல் கொடுத்து விட்டான். ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தார்கள். சரி, காலையில நீங்களும் உங்க அப்பாவும் புறப்பட்டு வந்தா அம்மாவுக்கு சந்தேகம் வராது. அப்பா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ராத்திரியே புறப்பட்டுடுவாங்க. தம்பி இருக்கிற ஹோட்டல்ல தங்கிப்பாங்க. நான் காலையில சீக்கிரம் போகணும்னு ஆபீஸ்க்கு வர மாதிரி கிளம்பி வந்துடுவேன். எலிக்கு பயந்து வீட்டை கொளுத்துற மாதிரி. எங்க அம்மாவை கடைசியில எலியாக்கிட்ட. நீ பூனையா? எனக்கு பூனையா இருக்க நிச்சயமா ஆசை இல்ல. அவங்க அதை புரிஞ்சுக்கணும். விடு, கவலைப்படாத. நாம எடுத்த முடிவு தப்பா இருந்தா அப்பாவும் தம்பியும் ஆதரிக்க மாட்டாங்க. அது இல்ல, பாவம், நீங்க மூத்த பிள்ளை. சிறப்பா ஊர் மெச்ச நடக்க வேண்டிய உங்க கல்யாணம் இப்படி அதிரடியா அவசரமா நடக்க வேண்டியிருக்கே. தப்பில்ல மது. வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதா முக்கியம். அதை அடைய கொஞ்சம் கரடு முரடான வழிகள்ல பயணம் செய்யணும்னா செஞ்சுதானே ஆகணும். தடுக்க முடியுமா? இருவரும் வீடு வந்து சேர 6:30 மணி ஆகிவிட்டது. கார் வந்து மது இறங்கி உள்ளே போவதையும் பால்கனியிலிருந்து கற்பகம் எரிச்சலுடன் பார்த்தாள். தேவா உள்ளே நுழைந்தான். முகம் கழுவி உடைகளை மாற்றிக்கொண்டான். கற்பகம் அருகில் வந்தாள். டிஃபன் தரட்டுமாப்பா? புது சமையல்காரி பரவாயில்லையா?
இல்ல, அவ சரிப்படல, நான் தான் சமைச்சேன். கொண்டா. கொண்டு வந்த டிஃபனை சாப்பிட்டான். நீ எல்லாரையும் விட நல்லா செய்யற. எதுக்குமா இந்த வீட்டுக்கு ஒரு சமையல்காரி? எல்லா நாட்களும் எனக்கு முடியணுமேப்பா, அதுக்குத்தான் நான் ஒரு முடிவெடுத்துட்டேன். சொல்லுமா. நீ ₹1,00,000 மேல சம்பாதிக்கிற. பணத்துக்கு நமக்கு பஞ்சம் இல்ல. அதனால வேலைக்கு போகாம வீட்டு நிர்வாகத்தை நல்லா கவனிச்சுக்கிற ஒரு மனைவி உனக்கு வேணும். தரகர்கிட்ட நான் பேசிட்டேன். காலையில சொன்னேன், சாயங்காலம் ஒரு வரனை பிடிச்சிட்டு வந்துட்டாரு. நாளைக்கு நாம பெண் பார்க்க போறோம். தேவாவுக்கு சிரிப்பு வந்தது. கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டான். என்னடா பேசல? நிமிர்ந்து பார்த்தான். இந்த பாரு ராஜா, உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். உன் நல்வாழ்க்கையில என்னை விட யாரும் அக்கறை காட்ட முடியாது. நான் சொல்றத நீ கேளுடா. வாலிப வயசுல ஒரு வசீகரம் எல்லாருக்குமே தோணும் தான். இது நல்லதா இல்லையான்னு முடிவெடுக்கிற சக்தி பெரியவங்களுக்கு தான் உண்டு. என்ன புரிஞ்சுக்கடா ராஜா. நாளைக்கு அரை நாள் லீவ் போடு. சாயங்காலம் 4 மணிக்கும் பெண்ணு பார்க்க போறோம். நாளைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. உன் ப்ரோக்ராம 2 நாள் தள்ளி போடு. அப்படின்னா நீ பொண்ணு பார்க்க வரியா? வரேன். கற்பகம் ஆடி போனாள். நிஜமாவா சொல்ற? ஆமாம்மா, தெரியும்டா. இந்த அம்மா சொல்றத நீ தட்ட மாட்டேன்னு தெரியும் எனக்கு. போன் அடித்தது. கற்பகம் போய் எடுத்தாள். நான் ராமச்சந்திரன் பேசுறேன். பிசினஸ் விஷயமா நண்பர் ஒருத்தரோட பேச வேண்டியிருக்கு. ராத்திரி நான் வீட்டுக்கு வர மாட்டேன். தேவாட்ட குழு. ரிசீவரை வாங்கி கொண்டான். செல்வா வந்தாச்சு. மேரேஜ் ஹோட்டல்ல தான் 2 பேரும் தங்கியிருக்கோம். காலையில வந்து சேரு. சரிப்பா. ரிசீவரை வைத்து விட்டான். அம்மா, எனக்கு வேலை அதிகம், நான் போய் படுக்கிறேன். ராத்திரி சாப்பாடு? இப்ப நீ கொடுத்த டிஃபனே வயிறு முழுக்க இருக்கு. எதுவும் வேண்டாமா. கொஞ்சம் பாலாவது சாப்பிடுப்பா. சரி குடுமா. கற்பகம் உள்ளே போனாள். உன்னை உன் வழியில போய் தான் மடக்கணும். எதிர்த்து நின்று லாபமே இல்லை. கற்பகம் பாலை எடுத்து வந்தாள். தேவா அதை பருகினான். சரிம்மா, நான் போய் படுக்கிறேன். காலையில சீக்கிரமே ஆபீஸ்க்கு போகணும். அலாரம் வச்சிடுறேன். 4:30க்கு அலாரம் வைத்தான். அதை தன் தலைக்கருகில் வைத்துக் கொண்டு தேவா படுத்தான். கண்களை இழுத்தது. எப்போது உறக்கம் வந்தது என அவனுக்கே தெரியாமல் உறங்கி போனான். ஹோட்டல் அறையில் அப்பா அலாரம் வைத்தார். அருகில் செல்வா இருந்தான். அப்பா, டென்ஷனா இருக்கீங்களா? ஆமாப்பா, எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கிற கல்யாணத்திலேயே பதட்டம் அதிகமா இருக்கும். இது நல்லபடியா நடக்கணுமேங்கிற கவலையும் இருக்கும். இப்போ உங்க அம்மாவை மீறி நடக்கிற ரகசிய கல்யாணம் இது. இதோட முன்விளைவுகள் பின்விளைவுகள் எல்லாம் வேற இருக்கு. பாரு, எந்த பிரச்சனையும் இல்லாம, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இது நடந்து எல்லாரும் நல்லா இருக்கணுமேங்கிற கவலை தான். நடக்கும்பா. அம்மா இத்தனை பிடிவாதமா இருந்துதானே நம்மளோட மீறலுக்கு காரணம். என்ன மாலையும் கழுத்துமா தேவா போய் நின்னா கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் அதிகமா இருக்கும். புயல் கரையை கடந்தா மாதிரி ஒரு பாதிப்பு வரும். அப்புறம் மழை விட்டா மாதிரி ஓஞ்சுதானே தீரணும். நடந்து முடிஞ்ச ஒன்ன இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது நிஜம்தான் அப்பா. அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, தடுக்க தடுக்கத்தானே மீறணுங்கிற வெறி அதிகமாயிடும். அது உண்மைதான். அம்மாவோட ஆவேசம் எங்கேயாவது ஒரு இடத்துல அடங்கித்தானே ஆகணும். நாம 2 பேரும் எதுக்கு இருக்கோம்? சரி பண்ணிடலாம். சரி, நீ தூங்குப்பா, எனக்கு தூக்கம் வருது. சாரதா தன் வீட்டு பூஜை அறையில் உட்கார்ந்திருந்தாள். இரவு 8 மணிக்கு பூஜை அறையில் நுழைந்தவள் 10 வெளியே வரவில்லை. அக்கா, அம்மா தெய்வத்தோட வேற பறிக்கிறாங்க. பாவண்டி, நல்லபடியா இந்த கல்யாணம் நடக்கணுமேன்ற கவலை அவங்களுக்கு இருக்கத்தானே செய்யும். அக்கா, என் கவலை அது இல்ல. அந்த கற்பகம்மாவை மீறி நீ தாலி கட்டிட்டு வர போற. உன்னை அவங்க உள்ள விடுவாங்களா? தெரியல. விடலைன்னா பக்கத்திலேயே நம்ம வீடு இருக்கே, வந்துருவேன். அதுக்காக தெருவுல நிக்க முடியுமா என்ன? தேவா மாமா, அதை அவர் தீர்மானிக்கட்டும். என்னக்கா இப்படி சொல்ற? கல்யாணம்னு ஒண்ணு நடந்துட்டா கற்பகம்மா அதை இல்லைன்னு சொல்லிட முடியுமா? பின்விளைவுகளை முதல்ல அவங்க சொந்தங்களை சந்திக்கட்டும். அப்புறம் தேவைப்பட்டா நான் உள்ள போவேன். பூஜை அறைக்குள் வந்தாள் மது. அம்மா, நீ பூஜை செஞ்சது போதும், வந்து சாப்பிடு. நீ ஆரோக்கியமா இல்லாம நடக்க வேண்டியதை நீயே கெடுத்துறாத. சாரதா திரும்பினாள். அப்படி இல்லம்மா, ஒரு தாயை மீறி நடக்க போற மங்களம். அதுக்கு எந்த ஒரு சாபமும் தடையா இல்லாம இருக்கணுமேன்னு நான் தியானம் பண்ணேன். நீயும் ஒரு நல்ல தாய் தான். உன் ஆசைகளோட இது நடக்க போகுது. உன் பிரார்த்தனைகளை மீறி கற்பகம்மாவோட தடை ஜெயிக்காது. வந்து சாப்பிடு. காலையில சீக்கிரம் எழுந்து எல்லாரும் தயாராகணும். புரியுதா? சரிம்மா. காலை அலாரம் அடிக்க சாரதா தான் பெண்களை வந்து எழுப்பினாள். சாரதா விடிய விடிய உறங்கவில்லை. அனைவரும் குளித்து உடை மாற்றி தயாராவதற்குள் 5:30 மணியாகிவிட்டது. தேவைப்பட்ட பொருட்களை எடுத்துக்கொண்டார்கள். மது ஏற்கனவே கம்பெனி காருக்கும் சொல்லியிருந்தாள். அது 5 மணிக்கு வாசலில் வந்து நின்று விட்டது. 5:30 மணி. மழைக்கான அறிகுறிகள் நிறைய இருந்ததால் இருட்டு விலகவில்லை. 7:30க்கு மேல் முகூர்த்தம் என்பதால் அவகாசம் இருந்தது. தெய்வ படங்கள், இறந்த அப்பாவின் படம் என சகலத்தையும் மதுவை வணங்கச் சொன்னாள் அம்மா. மது அப்படியே செய்தாள். வீட்டை பூட்டிக் கொண்டார்கள். 4 பேரும் வெளியே இறங்க மது பார்வையை தேவா வீட்டு பக்கம் போட்டாள். ஒரு விளக்கு கூட எரியவில்லை. அக்கா, இருட்டா இருக்கே, மாமா இன்னும் எந்திரிக்கலையா? அவசரம் என்னடி? அவர் 6 மணிக்கு எழுந்தா கூட போதும். அந்த அம்மாவுக்கு சந்தேகம் வராம இயல்பா வரணும்ல. சாரதா கவலைப்பட்டாள். பெத்த தாய் அறியாம வர வேண்டிய நிலை. என்ன ஒரு கொடுமை பாரு. சந்தோஷமா நடக்க வேண்டிய கல்யாணம் திருட்டுத்தனமா நடக்க போகுது.
விடுமா, சில சமயம் அப்படித்தான் இருக்கும், அதையும் சந்திக்கத்தான் வேணும், கவலைப்பட்டா முடியுமா? 4 பேரும் காரில் ஏற கார் புறப்பட்டு விட்டது. அங்கே ஹோட்டல் அறையில் ராமச்சந்திரன் எழுந்து செல்வாவையும் எழுப்பி விட்டார். இருவரும் 6 மணிக்குள் தயாராகி விட்டார்கள். கோயிலுக்கு வெகு அருகில்தான் செல்வா ஹோட்டலை பதிவு செய்திருந்தான். கல்யாணம் முடிந்த பிறகு தேவைப்பட்டால் அங்கு வந்து ஓய்வு கூட எடுக்கலாம் என்று ஏற்பாடு. அப்பா, தேவா சரியா புறப்பட்டு வருவானா? எல்லாரையும் விட ரிஸ்க் அவனுக்கு தான். வருவான்டா, ரிஸ்க் இருக்கிற மாதிரி பொறுப்பும் அவனுக்கு இருக்குல்ல. புறப்பட்டார்கள். சாரதா குடும்பம் 6:30 மணிக்குள் கோவிலை அடைந்து விட்டார்கள். வந்ததுமே சாரதா ஆலயத்தை ஒருமுறை சுற்றி எல்லா தெய்வங்களையும் வணங்கி திருமணத்தை ஒரு வில்லங்கமும் இல்லாமல் நடத்தி கொடு என வேண்டிக் கொண்டாள். திருமணத்துக்கு பிறகு எந்த ஒரு புயலும் வீசக்கூடாது என யாசகம் கேட்டாள். அவர்கள் வரும்போது ராமச்சந்திரனும் செல்வாவும் தயாராக இருந்தார்கள். ஐயர் ஏற்கனவே வந்திருந்தார். கோயிலின் ஒரு முக்கிய மண்டப பகுதியை பதிவு செய்தார்கள். அங்கு ஏற்கனவே ஆட்களை வைத்து எல்லா ஏற்பாடுகளையும் தேவா செய்திருந்தான். தாலி கொடி ஐயர் கையில் தரப்பட்டது. மாலைகள் தயாராக இருந்தன. மது கல்யாண பட்டு சேலையில் தான் வந்திருந்தாள். தேவா வந்ததும் பட்டு வேட்டியை கட்டிக்கொண்டு மணவெறியில் உட்கார வேண்டியதுதான். அனைத்தும் தயார். 7:30 உண்பது முகூர்த்த நேரம். மணி 7:15 ஆகிவிட அனைவரும் வாசலை பார்த்தார்கள். இன்னும் தேவா வரவில்லை. ராமச்சந்திரன் பதட்டமானார். செல்வா அதைவிட தவிப்பில் இருந்தான். போன் பண்ணலாமாப்பா? செல்வா கேட்க, மாட்டிக்கிட்டா கஷ்டம்டா. எப்படிப்பா, வேலையில வெளியே போயிருக்கிற நீங்க, அம்மாட்ட பேசினா எப்படி மாட்டோம்? சரி, செல்போனை கொடு. செல்வாவிடம் அதை வாங்கி கொண்டு ராமச்சந்திரன் படபடப்போடு எண்களை அழுத்தினார். வீட்டு தொலைபேசி அடித்தது. தொடர்ந்து அடித்து கொண்டே இருக்க யாரும் எடுக்கவில்லை. என்னப்பா? யாரும் எடுக்கலடா அப்படின்னா 2 பேரும் வீட்டுல இல்லன்னு அர்த்தம். தேவா இல்லன்னா சரி, உங்க அம்மா எங்க போனா? இவன் கூட அவளும் கிளம்பிட்டாளா? நேரம் 7:40. மதுவுக்கு ரத்த அழுத்தம் ஏறத் தொடங்கியது. அப்பா, நீங்க போய் பார்த்துட்டு வந்துடுறீங்களா? என்னடா உளர்ற? தப்பு இல்லப்பா, நீங்க கல்யாணத்துக்கு வராம போனாலும் சரி, குறிச்ச நேரத்துல கல்யாணம் நடந்தாகணும். ராமச்சந்திரன் மதுவிடம் வந்தார். என்னம்மா செய்யறது? நீங்க போய் பாக்கறதா நல்லது மாமா. நேரம் 7:50. அவர் காரில் ஏறப்போக செல்வாவின் போன் அடித்தது. செல்வா எடுத்தான். நான் தேவா பேசுறேன். அண்ணா எங்க இருக்க? நான் ஆஸ்பத்திரியில இருந்து பேசுறேன். ஆஸ்பத்திரியா? எதுக்கு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? அம்மா பாத்ரூம்ல வலிக்கி விழுந்து மண்டை உடைஞ்சி ஏகப்பட்ட ரத்த சேதம். அம்மாவை கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கேன். உயிருக்கு போராடுற அம்மாவை இந்த நிலையில விட்டுட்டு நான் எப்படி வர முடியும்? விஷயத்தை சொல்ல முதலில் பதறியது சாரதா தான். பாத்தியா, ஏதோ செஞ்சு கல்யாணத்தை தடை பண்ணிட்டா. ராமச்சந்திரன் குமுற, அப்பா, நீங்களும் நானும் போய் அவனை அனுப்பலாம். கல்யாணம் தடைப்படக்கூடாது, வாங்க. தம்பி, சாரதாம்மா, இதுவும் பேசாதீங்க. அம்மாவும் முக்கியம், இந்த கல்யாணமும் முக்கியம், வாங்கப்பா. இருவரும் காரில் ஏறினார்கள். 8:10 ஆஸ்பத்திரியில் இருக்க காரிடாரில் தேவா உலாவி கொண்டிருந்தான். என்னடா? ஐசியூல இருக்காங்க, ரத்த சேதம், பிளட் பேங்குக்கு ஆள் போயிருக்கு, பழைப்பாங்களான்னு தெரியல. அண்ணன், நீ உடனே போ. அம்மா உயிருக்கு போராடுறப்போ எப்படிரா செல்வா? இப்ப நீ இருந்தா மட்டும் அம்மாவுக்கு அபாயம் நீங்க போறதில்ல. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. மனவர வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. கல்யாணம் நடக்காம போனா அந்த பாவம் நம்மளை விடாது. ஏற்கனவே அம்மா செய்யற பாவம் தான் இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. சீக்கிரம் போ. தாலியை கட்டினதும் எல்லாரும் புறப்பட்டு வந்துருங்க. நேரத்தை வீணாக்காத, போ. சரிடா. தேவா காரில் ஏறிவிட்டான். கார் வேகமாக புறப்பட்டது. தேவா கோவில் வாசலை அடையும் போது நேரம் 8:40. தம்பி, அம்மாவுக்கு எப்படி இருக்கு? சீரியஸான நிலைமைதான். சரி, நேரத்தை வீணாக்க வேணாம். மளமளவென பட்டு வேட்டியை கட்டி கொண்டு தேவா மணவரையில் வந்து உட்கார, ஐயர் மாலைகளை தர, இருவரும் மாற்றிக்கொள்ள, மந்திரங்களை சொல்ல, கெட்டிமேளம் ஒலிக்க, சரியாக 8:55க்கு தேவா மதுவின் கழுத்தில் தாலியை கட்டிவிட்டான். சாரதா அட்சதை தூவி ஆசீர்வதிக்க, அம்மி மிதித்து இத்தியாதி சடங்குகளை முடித்து அக்னியை வலம் வந்து அடுத்த 15 நிமிடங்களில் முக்கிய சடங்குகள் முடிந்துவிட படக்கென பேக் செய்தார்கள். ஜோதி, ஜீவா, நீங்க 2 பேரும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பத்திரமா வீட்டுக்கு போங்க. நாங்க ஆஸ்பத்திரிக்கு போறோம். சாரதா, தேவா, மது மூவரும் காரில் ஏறிவிட்டார்கள். தெய்வமே, முதலாளி அம்மா உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது, அவங்கள காப்பாத்து. கார் ஆஸ்பத்திரியை நோக்கி ஓடத் தொடங்கியது. மூவரும் இறங்கி காரிடாரில் ஓட செல்வா எதிர்பட்டான். அம்மாவுக்கு எப்படி இருக்கு? பி நெகட்டிவ் ரத்தமா, கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. என்னது பி நெகட்டிவா? எனக்கு அதானே, நான் டாக்டரை பாக்குறேன். மது டாக்டரின் அறைக்குள் வேகமாக நுழைந்தாள். விவரம் சொன்னாள். அடுத்த சில நொடிகளில் மது டெஸ்ட் செய்யப்பட்டு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு உடனே கட்டிலில் கிடத்தப்பட்டாள். குழாய்கள் இணைக்கப்பட்ட மதுவின் ரத்தம் எடுக்கப்பட்டது. அதற்குள் மது செல்வாவை அழைத்து, ஜீவாவுக்கு கூட பி நெகட்டிவ் தான், அவளை உடனே கூட்டுவாங்க, போதலன்னா அவட்டந்து எடுத்துடலாம். செல்வா காரை எடுத்துக்கொண்டு பறந்தான். மது முக்கால்வாசி கொடுத்து முடிப்பதற்குள் ஜீவா வந்து விட்டாள். பரிசோதிக்கப்பட்டாள். மது சொன்னது சரிதான். அவளுக்கும் அதேதான். அவளையும் படுக்க வைத்தார்கள். ஜீவாவிடம் தேவையானதை எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அடுத்த 2 மணி நேரத்தில் இரு பெண்களும் ரத்தம் தந்துவிட டாக்டர் வெளியே வந்தார்.
அவங்களுக்கு ரத்தம் ஏறுது, இனிமே பிரச்சனை எதுவும் இருக்காது. இந்த 2 பெண்களால அம்மா பிழைச்சிருவாங்க. ராமச்சந்திரன் கண் கலங்கி விட்டார். சாரதாவிடம் வந்தார். உன் 2 பெண்களும் இல்லைன்னா கற்பகம் இல்ல. பாவம் மது கல்யாண கோலத்தோட ரத்தம் கொடுத்திருக்கிறா. அதுல தப்பில்ல முதலாளி. எங்க குடும்பத்தை வாழ வச்சவங்க உயிரை காப்பாத்த எங்க பெண்களுக்கு தெய்வம் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கேன். அதுக்காக நாங்க பெருமைப்படணும். கற்பகத்துக்கு நினைவு திரும்ப மாலையாகி விடும் என்றார் டாக்டர். இவர்கள் அனைவரும் கூட்டம் போடாமல் வெளியே வர, எப்படி இதாச்சு தம்பி? தேவாவிடம் சாரதா கேட்க, எனக்கே புரியலம்மா. நான் அலாரம் வச்சுட்டு தான் படுத்தேன். ஆனா எப்படி இந்த அளவுக்கு ஆழமா தூங்குனேன்னு எனக்கே தெரியல. நான் கண் விழிச்சப்போ 7 தாண்டிடுச்சு. ஒரே மயக்கமா வேற இருந்துச்சு. காரணம் புரியல. அப்படியும் சமாளிச்சு எழுந்து வந்தேன். அம்மாவுக்கு முன்னால பதட்டமா புறப்படவும் முடியல. நான் பல் தேய்ச்சி குளிக்க தயாரானேன். அம்மா எதிரில வந்து நின்னாங்க. எனக்கு தலை சுத்துது தேவா, படபடப்பா வருது, தனியா இருக்க பயமா இருக்கு, நீ போகாத, லீவு போடு, உங்க அப்பா கூட இல்லைன்னாங்க. எனக்கு திக்குனாச்சு. அம்மா நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு போயே ஆகணும், குளிச்சுட்டு வந்துடுறேன், போய் 2 மணி நேரத்துல நான் வந்துடுறேன்னு. இல்ல நீ போக கூடாதுன்னாங்க. என்னம்மா நீ ஆபீஸ்ல வேலை பிரச்சனை வரும்மான்னு நான் பேசிக்கிட்டே பாத்ரூமை நோக்கி நடந்தேன். அம்மாவும் பின்னாலேயே வந்தாங்க. என்னம்மா நீ பச்சை குழந்தை மாதிரி நடத்துற, என்னை குளிக்க விடுன்னு. இல்ல நீ போக கூடாதுன்னாங்க. அம்மா புரிஞ்சுக்கங்க, நான் கத்தவும், நீ ஆபீஸுக்கு போகல, கோயில்ல வச்சு உனக்கும் மதுவுக்கும் கல்யாணம், உங்க அப்பா உட்பட எல்லாரும் அங்கதான் இருப்பீங்க. என்னை ஏமாத்திட்டு அவ கழுத்துல தாலிய கட்ட விட மாட்டேன்னு சொன்னதும் தான் நான் திடுக்கிட்டேன். ஆமா, உன்னை போக விடாம தடுக்கத்தான் நேத்திக்கு ராத்திரி நீ குடிச்ச பால்ல மயக்க மருந்த கலந்தேன். காலையில 10 மணி வரைக்கும் உன்னை தூங்க வைக்கலாம்னு நினைச்சேன். மருந்து அந்த அளவுக்கு வேலை செய்யல. எனக்கு தெரியாம எல்லா ஏற்பாடுகளும் நடக்குதா. இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன்னு அவங்க சொல்லவும் எனக்கு அதிர்ச்சி ஆயிட்டுது. நான் கடுப்பானேன். என்ன பேசுற? ஒரு மகனோட ஆசை அணைச்சு இந்த சதி வேலைகளை செஞ்சிருக்கிறியா? இப்ப சொல்றேன், இந்த கல்யாணம் நடந்தே தீரும் பாருன்னு. நான் உள்ள போய் உடைகளை களைஞ்சு உடம்பு தண்ணியில ஊத்துறப்போ பாத்ரூம்க்கு வெளியே தண்ணி கொட்டி இருக்க, தடால்னு சத்தம். அப்படியே நான் கதவை திறந்தேன். அம்மா பாத்ரூம்ல கதவுல மோதி தரையில விழுந்து பின்மண்டையில உடைஞ்சு. அப்பப்பா! நான் அவசரமா அம்மாவை தூக்கிட்டு வந்து கார்ல ஏத்தி ஆஸ்பத்திரிக்கு வரும்போது 7:50. ராமச்சந்திரன் பற்களை கடித்தார். இவ்வளவு சதிகளா பண்ணிருக்கா மகா பாவி. இதுக்கு அவ செத்தே போயிருக்கலாம். கடவுள் சரியான தண்டனையை அவளுக்கு கொடுத்தாச்சு. அவ முகத்துல முழிக்கவே எனக்கு பிடிக்கல. அப்படி சொல்லாதீங்க முதலாளி. இல்ல சாரதாம்மா, அம்மாவுக்கு வெறி பிடிச்சு போச்சு. செல்வா கோபமாய் சொன்னான். விடுங்க, மது கழுத்துல தாலியும் எரியாச்சு, தேவைப்பட்ட ரத்தம் கிடைச்சு, அம்மா பிழைச்சாச்சு. 1 மணி நேரம் கழித்து டாக்டர் வந்தார். நினைவு திரும்பிடுச்சு. மெதுவா அவங்கள தொந்தரவு பண்ணாம பார்க்க வரலாம். செல்வா மட்டும் முதலில் உள்ளே போனான். அருகில் வந்து நின்றான். நான் பிழைச்சிட்டனா? பிழைச்சிட்ட. உனக்கு ரத்தம் தந்து பிழைக்க வச்சது யார் தெரியுமா? மது அண்ணியும் அவங்க தங்க ஜீவாவும். யார் மருமகளா வரக்கூடாதுன்னு கடைசி வரைக்கும் கல்யாணத்தை தடுத்து நிறுத்த நீ ஆசைப்பட்டியோ அந்த மது அண்ணிதான் இப்ப நீ உயிரோட இருக்க காரணம். கற்பகம் அப்படியே விக்கித்து போனாள். கற்பகம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து விட்டாள். காரை விட்டு இறங்கி அவளை உள்ளே அழைத்து வந்தது ராமச்சந்திரனும் செல்வாவும். படுக்கையில் வந்து கிடத்தினார்கள். மது எங்கே? என் பிள்ளை எங்கே? சாரதாவை நான் உடனடியா பார்க்கணும். தேவா, மது இருவரும் வந்தார்கள். மதுவின் கழுத்தில் தாலி தொங்கியது. பக்கத்தில் தேவா, சற்று தள்ளி சாரதா நின்றாள். இருவரும் கற்பகத்தை வணங்கினார்கள். நல்லா இருங்க மது, என்ன மன்னிச்சிருமா. நீ வரக்கூடாதுன்னு சதி பண்ண. உன் மூலமாவே என் உயிரை காப்பாத்தி தெய்வம் என்ன தண்டிச்சிருச்சு. ராமச்சந்திரன் நெருங்கினார். 2 பேரும் புறப்படுங்க, நேரமாச்சு. எங்க போறாங்க? தற்சமயம் ஒரு நாள் சாரதா வீட்டுல இருந்துட்டு 2 பேரும் வேற வீடு பார்த்துட்டு தனி கொடுத்தனும் போறாங்க. ஐயோ வேண்டாம், அவங்க தனியா போக வேண்டாம், தயவு செஞ்சு தடுத்து நிறுத்துங்க. நான் திருந்திட்டேன், இனிமே தப்பு செய்ய மாட்டேன். இந்த வீட்டுக்கு மதுதான் இனிமே தலைவி. எல்லா பொறுப்புகளையும் அவகிட்ட ஒப்படைக்கிறேன். மது போகாதம்மா, என்னை தண்டிச்சிடாத. சாரதா, நீயாவது உன் மகளுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? கற்பகம் கதறி விட்டாள். கற்பகம், சாரதா பழையபடி வேலைக்கு வருவா, நமக்கு வேண்டியது செய்வா. நான் உன் கூடவே இருக்கேன். ஆனா தேவா மது தனியா தான் இருக்கணும். நீ செஞ்ச தப்புக்கு கொஞ்ச நாளைக்கு இந்த பிரிவினை வேணும். அப்பத்தான் அன்போட அருமை உனக்கு தெரியும். அவங்க போகத்தான் போறாங்க. இது ஏன் உத்தரவு. யாரும் தடுக்க கூடாது. ஒவ்வொரு தப்புகளையும் கண்ணீரை பார்த்து மன்னிச்சுக்கிட்டே போனா நியாயம் இல்ல. சில தப்புகளுக்கான தண்டனைய சம்பந்தப்பட்டவங்க அனுபவிச்சாதான் நிஜமாவே இருக்க முடியும். இப்ப நல்ல நேரம், நீங்க புறப்படுங்க. சாரதா, அவங்களுக்கு பால் பழம் கொடுத்து உன் வீட்டுல ஆரத்தி எடு. அவங்களுக்கு இன்னைக்கு முதல் இரவு உன் வீட்டுலதான். புறப்படுங்க. அவர்கள் அங்கிருந்து விலகி போக செல்வா அருகில் வந்தான். அடுத்தது நானு. என் சங்கதியில எந்த பிரச்சனையும் இல்லாம என்ன வாழ வைப்பியா, இல்ல அதுக்கும் சதி பண்ணுவியா? எனக்கு நேரமாச்சு, நான் ஊருக்கு புறப்படுறேன். அவனை வழியனுப்ப ராமச்சந்திரன் போக கற்பகம் தனியாக இருந்தால் கண்ணீர் பெருக்கெடுத்தது. செய்த தவறுகளுக்கு மனது வருந்தி புண்ணானது. இந்த வேதனையும் வலியும் தனிமையும் தேவைதான். தப்பு செய்தவர்களை மன்னித்து விடக்கூடாது. ஒரு சின்ன தண்டனையாவது கொடுத்தால்தான் அவர்கள் திருந்துவார்கள், வருந்துவார்கள்.